கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த தொடர் வேத ஆராய்ச்சி பாடத்துல 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்துல பாபிலோனின் நியாய தீர்ப்பு என்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக நம்ம வந்து கர்த்தருடைய ராபோஜனத்தை பற்றி, பஸ்காவை பற்றி, பஸ்காவினுடைய காரியங்கள் உள்ள காரியங்கள் அந்த ராத்திரியிலே அனுசரிக்கப்பட்டு மறுநாள் மாலையிலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலையாகி வந்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த ஒரு காரியம் வந்து நம்முடைய ஆண்டவருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலுக்கான ஒரு பொருளாகவும் தேவன் வைத்திருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம உணர்ந்திருந்தோம். அந்த வகையிலே 14ஆம் தேதி தலைச்சன் பஸ்கா, 14ஆம் தேதி தலைச்சன் பஸ்காவானது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு எது அடையாளமா இந்த காலத்துல இருக்குன்னா, அந்த சுவிசேஷ யுகத்துல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவுக்கு ஒத்த சாயலை அடையக்கூடிய விசேஷ விதமா ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 29 நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய காரியத்துல கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நம்மளையும் முன்குறித்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான தலைச்சன் பிள்ளைகளுக்கான பஸ்காவை நம்ம வருடந்தோறும் 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல அனுசரிக்கணும். 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல முழு இஸ்ரேலும் எகிப்தை விட்டு விடுதலை ஆறாங்க. 3 நாள் கழித்த பிறகு நம்ம என்ன ஒரு விசேஷமான காரியம்னா செங்கடலை கடந்து வருகிறாங்க. இப்படி 15ஆம் தேதி விடுதலையாகி வரக்கூடிய அந்த ஒரு காரியத்துல தான் எலும்புகள், யோசேப்பினுடைய எலும்புகளும் எடுக்கப்பட்டு முழு விடுதலையோடு மோசேயினுடைய தலைமையில எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடலையும் விட்டு வெளியேறி முழு விடுதலை அடைகிறார்கள். அப்படிங்கிறது தான் அதுக்கான நிழலுக்கான பொருள்ல நம்ம பார்க்கும்போது 1,44,000 பேர் 14ஆம் தேதியினுடைய ராத்திரிக்குரிய அந்த காரியத்துல இருள் சூழ்ந்த, அதாவது சத்தியம் இல்லாத இருள் சூழ்ந்த இந்த சூழ்நிலையில சத்திய வெளிச்சம் நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு அந்த ராத்திரியிலே அடிக்கப்பட்ட பஸ்காவின் நாட்டுக்குட்டி தலைச்சன்களாகிய 1,44,000 பேராகிய நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறத நாம் நினைவு கூறுகிறோம். இது முடிஞ்சவொடனே திரள் கூட்டத்துக்கான ஒரு ரட்சிப்பு 15ஆம் தேதியினுடைய முழு இஸ்ரேலினுடைய விடுதலைக்குரிய அந்த பஸ்காவின் கடந்து போகுதல் நடக்கும். அது வந்து முழு இஸ்ரேலர் எகிப்தை விட்டு கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ரீதியில திரள் கூட்டத்தாரினுடைய ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கு. இந்த திரள் கூட்டத்தாரினுடைய ரட்சிப்பு நடக்கும் பொழுது யோசேப்பின் எலும்புகள் எடுக்கப்படுதுனாலே அது எழுந்திருக்குது. அப்படிங்கும்போது முற்பிதாக்களும் இந்த மகா உத்திர காலத்துல எழுந்து நின்றுவாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து வந்துருவாங்கிறத பார்க்கிறோம். முழு சேனையும், மோசே, தலைச்சன் பிள்ளைகள், முழு இஸ்ரேலர்கள், யோசேப்பின் எலும்பு முழுவதும் விடுதலையாகி செங்கடலை கடப்பதுதான் என்னன்னு பார்க்கிறோம்னா, இந்த 2ஆம் உலகம், சாத்தானுடைய இந்த 2ஆம் உலகம் அழிந்து 3ஆம் உலகத்திற்குரிய வெளியரங்கமான ராஜ்யத்துல மோசேயின் செங்கோல் கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு அடையாளமாக இருந்து அந்த ஆட்சிக்குரிய காரியங்களாக முழு விடுதலை அடைய இருக்கிறது. இதற்காக இப்பொழுது நம்ம இந்த தலைச்சன் பஸ்காவை நாம் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவினுடைய மரணத்தின் நினைவு கூறுதலை நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது நிறைவடையும் போது மற்ற ஏனைய பஸ்காக்கள் கடந்து போகுதல் நடைமுறைக்கு வருங்கிறதையும் பார்க்கிறோம். ஆக நம்ம இதற்கு முன்பாக நம்ம பார்த்த ஒரு பாடம் என்னன்னா, மேன்மையான தெய்வீக அழைப்பு அப்படிங்கிறதுல வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு விசேஷ விதமான காரியம் என்னன்னா, அவளுக்கு நேரிடுகிற வாதையிலே நீங்கள் உடன்படாமல் என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அவள் தான் யாருன்னு பார்க்கிறோம்னா, அந்த ஒரு அழைப்பு தேவன் நம்மளை பாபிலோன் மத்தியிலிருந்து, பாபிலோன் குமாரஸ்தீன் மத்தியிலிருந்து நம்மளை வெளியே கூப்பிடுறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக நம்ம பார்த்த போதுதான் இதனுடைய வெளியேற்றத்துக்குரிய சத்தியங்கள் நம்மளுக்கு ஏற்ற காலத்துக்குரிய ஏற்ற சத்தியம் கிடைக்குது. அதனுடைய விளைவாக நாம் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நம்ம தேர்ந்தெடுக்கப்படுகிறோம்.
கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அழைப்புக்குள்ளாக தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். உண்மையும் உத்தமமான கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக நம்ம 2 கொரிந்தியர் 11:2 நாம் பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னியராக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டபடியினால் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணப்படுகிற அந்த ஒரு விஷயம் தான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறதெல்லாம் நம்ம காரியங்களாக பார்க்கும்போதுதான் நாம் எங்கிருந்து வெளியே வருகிறோம் அப்படிங்கும்போது பாபிலோன்ல இருந்து வெளியே வர்றோம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இன்னும் மேன்மையான தெய்வீக அழைப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் இன்னும் நிறைவடையல. ஆனா பாபிலோன் அப்படிங்கும்போது பாபிலோன் எதை அடையாளப்படுத்துது, பாபிலோனுக்கான நியாய தீர்ப்பு எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விசேஷ விதமான பாடத்தை தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அதற்கு ஆதாரமா வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் வசனம் 12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஓகே, இப்ப இது இந்த ஐபிராத் நதி வற்றுவதற்கு 6ஆம் தூதன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நதியின் மேல கலசத்தில் உள்ள என்னத்தை ஊத்துனாருன்னு தெரியுங்களா? மொத்தம் 7 வாதைகள் இருக்கு. அதுல 6வது வாதைக்குரிய அந்த கலசத்துல இருக்கக்கூடிய அந்த வாதை அப்படின்னா, வாதைனாலே நம்மளுக்கு தெரியும், எகிப்துல 10 வாதைகள் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு வாதைய அந்த கலசலத்துல இருக்கிறத ஒவ்வொரு இடத்துல ஊத்துவாங்க. அப்படி ஊத்தும் போது ஒவ்வொரு விளைவு ஏற்படும். சரிங்களா? இப்போ உதாரணமா மோசையின் காலத்துல நடந்துச்சு இல்லையா? என்ன பண்ணாரு? அவரு தண்ணியை தொட்டோன்னு ரத்தமா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு? இது மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயமா வாதைகள் அங்கே எகிப்துக்கு வந்தது போலவே ஓகே, அப்ப இந்த எகிப்துக்கு வந்தது போலவே வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு அந்த வாதைகள் இஸ்ரேலருக்கும் வந்துச்சு, எகிப்தியருக்கும் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வாதைக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிருச்சு. யாருக்கு ஸ்டாப் ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலருக்கு ஸ்டாப் ஆயிருச்சு, எகிப்தியருக்கு மட்டும்தான் அந்த வாதை இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? 2 பேருக்குமே இருந்துச்சு. சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஒவ்வொரு வாதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது அது இந்த நாள்ல நம்ம பார்க்க முடியாது. ஆக்சுவலா இந்த 6ஆம் வாதையில உள்ள ஒரு காரியத்துல என்ன நிகழ்வு வரலாற்றுல நடந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப விசேஷ விதமா இந்த வாதைகளுக்கான காரணம் அப்படிங்கும்போது, அறுவடை முடிஞ்சிச்சுன்னா தான் அந்த வாதை ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு சில காலக்கணக்கின் அடிப்படையில் அறுவடை 1914ல முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் தெளிவா நம்ம இன்னும் பார்க்கலாம். அந்த காரியங்கள் இப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, முதலாம் உலக போர் வந்து என்ன ஆனிச்சுங்க, 1914ல வந்துச்சு. இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதாவது 1914க்கு முன்னாடியே அறுவடை அந்த காலகட்டத்தில் முடியும். அந்த நேரத்தில் ஒரு பேராபத்து ஒன்று வரும் அப்படிங்கும்போது எக்ஸாக்டா இந்த வால்யூம் வாட்ச் டவர் காவல்காரர்கள் அப்படிங்கிற அவங்க எழுதி வச்சிருந்த அந்த ஒரு சில விஷயங்கள், பைபிள் படி எழுதி வச்சிருந்த விஷயத்துல 1914க்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு பேராபத்து 1914ல வரும்னு எழுதுனாங்க. அதே மாதிரி முதல் உலக போர் வந்துருச்சு. அதே காலகட்டத்துல தான் அறுவடையும் முடியுது அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அங்கே அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நீங்க வருங்காலத்துல இன்னும் தெளிவாக அந்த புத்தகங்களை கூட நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், நேரடியாக கூட படிக்கலாம். ஓகே, அப்ப அதனுடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் 1914க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விசேஷ விதமான காரியம் தான் இந்த 7 வாதைகள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒவ்வொரு வாதையின் காரியத்திலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும். இதுல நீங்க எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 15ல இருந்து இந்த வாதையினுடைய காரியங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம பார்க்க போறதில்ல, சும்மா ஒரு ஐடியாவுக்காக தான் சொல்றேன். இது ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா 1914ல இருந்து இந்த வாதை ஸ்டார்ட் ஆகுது. முதல் வாதை எதற்கு அடையாளமா இருக்குன்னா முதல் உலக போருக்கு, 2ஆம் வாதை 2ஆம் உலக போருக்கு, இவ்வாறாக ஒவ்வொரு வாதைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும் பொழுதுதான் இந்த 6ஆம் வாதை நடக்கும் பொழுது பாபிலோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. சரிங்களா? இப்ப இது எக்ஸாக்டா 1914ல இருந்து நாங்க உங்ககிட்ட சொல்றோம்னா அதுக்கான வேத விளக்கங்கள்லாம் நம்ம பின்னாடி காலத்துல போய் பார்க்கலாம். சரிங்களா?
அதுக்கான இணையான காரியங்கள் எல்லாம் நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். அதுக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம் எதுன்னா முதலாம் உலகப் போர் வந்ததுதான். சரிங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருனாலே யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்கும் போது அந்த மாரி காலமாகிய மகா உத்தர காலத்தினுடைய ஆரம்பம் எதுன்னா முதலாம் உலகப் போர் 1914. வெரி சிம்பிளான ஒரு விஷயம் தான். புரிந்து கொள்வதற்கு ரொம்ப டஃப்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகே, அப்ப இந்த 7 வாதைகளுமே 7 சபை காலத்திலையும் நடந்திருக்கு. விசேஷ விதமா இது வந்து 7ஆம் சபை காலத்துல தான் எக்ஸாக்டா நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நம்ம அதுல பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அரிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இப்ப இந்த மனுஷகுமாரன் அருவாளோட வந்து மேகத்துல வர்றாருனால இது எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவினுடைய எந்த வருகை? 2ஆம் வருகை. மேகத்தின் மேல் வர்றார், அருவாளோட வர்றாருனால என்னத்துக்கு வர்றாரு? அதை நீங்க வந்து அப்படியே 15வது வசனத்திலையும் வாசிங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அருவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஓகே, இப்போ இந்த அறுவடை அப்படிங்கிறது ஆக்சுவலா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல கலை உவமை மற்றும் நல்ல விதைத்த கோதுமை உவமையில வரும். சரிங்களா? அறுவடை உலகத்தின் முடிவு 39வது வசனத்துல. அப்ப இந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற அந்த தானியங்கள் சேர்க்கப்படுகிற பட்சத்துல உலகத்துக்கு முடிவு. எந்த களஞ்சியத்துல எந்த தானியம்? எந்த களஞ்சியத்துல எந்த தானியம்? வருகையில, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில 39வது வசனம் படிச்சீங்கன்னா, அறுவடை உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அப்படிங்கும்போது இந்த அறுவடை 2ஆம் வருகையில ஆண்டவர் வந்து அறுப்பார் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம். இதை வந்து அறுவடைங்கிற ஒரு பாடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். சரிங்களா? வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்ம அடுத்த பாடமா அந்த 3 அறுவடைகள்ங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முயற்சி பண்ணலாம். அப்ப இந்த அறுவடையின் காரியத்துல தானியமா இருக்கக்கூடிய 1,44,000 பேரை களஞ்சியமாகிய பரலோகத்துல சேர்க்கிறது தான் இந்த 2ஆம் உலகம், சாத்தானுடைய உலகத்துக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது அந்த வசனத்துல கிளியரா இருக்கு. அப்ப அந்த அறுவடை நடக்கும் பொழுது களையை புடுங்க சொன்னாரா? முளைச்சு வரும்போது வளர் சொன்னார். அப்ப அதை என்ன பண்றேன்னா, அறுவடையின் காலத்துல களைகளை தனியா கட்டி நெருப்புல போடுவேன், இத களஞ்சியத்துல சேர்ப்பேன்னாரு. அப்ப ரெண்டையுமே அறுக்கக்கூடிய ஒரே டைம் எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் முடிவு காலத்துல தான் ரெண்டையுமே அறுப்பார். அப்ப கலை எதற்கு அடையாளம்னா, பொய் சத்தியத்தில் உருவாயிருக்கக்கூடிய பொய் கிறிஸ்தவ மார்க்கம், அவைகள் எல்லாம் தனியா கட்டி நெருப்புல போடுறதுன்னா மகா உத்தர காலத்துல போட்டு அது வெந்து சுத்தமா சாம்பலாயிரும். அப்ப அதனுடைய விஷயம் தான் இப்ப நம்ம பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட்லயும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது ஒரு அடையாளமா இருக்குது. அதனுடைய பேரலல், அதாவது இணையான ஒரு விஷயத்தை வேற கோணத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல பூமியின் தானியங்கள் முதிர்ந்துருச்சு அப்படின்னா, பூமியின் தானியங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த கலைகளை தான் சொல்லுது. ஆனா இதுல இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுறது வந்து பரலோகத்தின் தானியம்னு சொல்லல, களஞ்சியத்துல செயற்படுறத சொல்லல. அதை தான் சொல்லும் பொழுது பூமியின் தானியத்திற்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லும் பொழுது பாருங்க, இப்ப 17 வரையும் படிங்க. அதுல அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அருவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அருவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்த கருப்புள்ள அருவாளை பிடித்தவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் படித்திருக்கிறது. பாருங்க, பூமியின் திராட்சை பழங்கள் அப்பனா பூமிக்குரிய அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பத்தி சொல்லப்படுது. திராட்சை செடிகள் பரலோகத்திற்குரியதல்ல. அப்ப பூமிக்குரிய திராட்சை பழங்களை பிடிங்கி எங்க போட சொல்றாருன்னா, தொடர்ந்து கடைசி வரையும் படிங்க. கருப்புள்ள உமது அருவாளை நீட்டி அதன் குலைகளை அரித்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அருவாளை பூமியின் மேல் பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும்
பெரிய ஆலையிலே போட்டான். ம். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டு அந்த ஆலையிலிருந்து 1600 தாதிகள் தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. ஓகே, இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கோபமாகிய அந்த ஆலையிலே இந்த பூமியின் திராட்சை பழங்கள் போட்டு மிதிக்கப்படுது. அப்படிங்கும்போது தான் இந்த பூமியின் அறுவடைங்கிறதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் எதை சொல்லுதுன்னா, பூமியில் உள்ள திராட்சை செடிகள். அப்ப பூமியில் உள்ள திராட்சை செடிகள்னா மெய்யான திராட்சை செடி யாரு? யோவான் 15 பாக்குறோம். இது பொய்யான திராட்சை செடிகள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினியாக மகா உத்தர காலத்துல மிதிக்கப்படணும். 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை இப்ப வாசிங்க. பின்பு வானத்திலே அப்ப இந்த அறுவடை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைவடையும் போது அதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப கோவாக்கினையாகி அந்த ஆலையில போடப்படுதுன்னாக்கி மிதிக்கப்படுவதற்காக போடப்படுதுன்னு இன்னும் மிதிக்கப்படலை. அப்ப அது மிதிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வரணும்னா எது? பூமியின் அறுவடையின் காரியங்கள் உள்ள இந்த திராட்சை, பூமியின் திராட்சைகள். சரிங்களா? இது மிதிக்கப்படணும்னா இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கணும். பின்பு 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்ப இந்த 7 வாதம் முடிஞ்சிச்சுன்னா தேவனுடைய கோபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அப்ப தேவனுடைய கோபத்துக்கு முற்றுப்புள்ளி உண்டாகணும்னாக்க இந்த இடத்துலதான் இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு. அப்ப இதுல என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுமோ அதை அத்தனையும் பண்ணிடுவார். நீங்க விசேஷ விதமா பாருங்க, இந்த கோபம் இங்க மூண்ட போதுதான் 1914க்கு முன்னாடி வரையும் கூட ராஜாக்கள் இருந்தாங்க. 1947க்கு அப்புறம்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்சி, அதுக்கப்புறம் மக்களாட்சின்னு வந்து எல்லாமே வேற மாதிரியான யுகங்களுக்குள்ளாக மாறிட்டோம். சரிங்களா? வேற மாதிரியான சூழ்நிலைக்குள்ள மாறிட்டோம். அதுதான் ஒவ்வொரு வாதையிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துடக்கூடாது. இது உலகளாவிய முதல் யுத்தம், 2ஆம் யுத்தத்துக்கான இந்த சூழ்நிலைகள் தான் இந்த ஒவ்வொரு வாதைகளுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் அப்பனாக்கி இதுல 2-3 வாதைகள் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. அப்ப அறுவடை 1914ல முடியுதுனாக்க அது வரையும் பாத்தீங்கன்னா ஆலயத்திற்குள்ளாக போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்ப ஆலயம் அப்படிங்கிறது 1914ஓட ஆலயம் யாரு? அந்த ஆலயம் 1914ஓட அறுவடை முடியுது. ஆனா முழு நிறைவான ஆசீர்வாதமா எல்லாரும் விசேஷ விதமா ஆலயத்துக்குரியவர்கள் யார்? இந்த 1,44,000 பேரும் உள்ளே நுழைவதற்கான அந்த ஆசீர்வாதம் எப்பதான் பாத்தீங்கன்னா இந்த 7 வாதைகள் முடியும் பொழுதுதான், 7வது வாதை முடியும் பொழுதுதான் ஆலயம் ஆல்ரெடி திறந்திருக்குதுங்க. எப்பனாக்க இந்த ஒரு முதல் வாதை ஸ்டார்ட் ஆகும்போதே திறக்குது. ஆனா உள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா இந்த 7 வாதைகள் முடியும் பொழுதுதான் பரிபூரண 1,44,000 பேருடைய நிறைவு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால நம்ம ஒவ்வொரு வாதையுமே நம்ம போய் பார்க்க போறது இல்லைன்னு நம்ம இப்ப சொல்லியாச்சு. அதுல நம்ம 7வது வாதையில உள்ள அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. அப்ப ஆலயத்துல குறிய காரியத்துல ஆயிற்று அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1,44,000 பேர் நிறைவடைஞ்சிட்டாங்க. அப்ப 7வது வாதை வரும்போது என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிற்று, சபை முடிந்தது. அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற பாடம் எந்த வாதையை பத்தி? 6ஆம் வாதையை பற்றிய ஒரு விஷயம். இததான் நம்ம 16ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். இப்ப நம்மளுக்கு ஓரளவு மைண்ட் ரெடி ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப இந்த 16ஆம் அதிகாரத்துல உள்ள 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையும் வாசிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும்
ராஜாக்களுக்கு வழி சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி ம், அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பாருங்க, 3 விஷயம். ஒன்னு வலு சர்ப்பம், இன்னொன்னு மிருகம், இன்னொன்னு கள்ள தீர்க்கதரிசி. இது மூணையும் குறித்து நம்ம எங்கேயாச்சும் படிச்சிருக்கிறோமா? பாலாக்கும் அருவருப்புல படிச்சிருக்கிறோம். அப்ப வலு சர்ப்பம் யாரு, மிருகம் யாரு? மிருகம் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த கிறிஸ்து 666. சரிங்களா? வலு சர்ப்பம் யாரு? ரோம ராஜ்யம். சரிங்களா? இப்ப ரோம ராஜ்யம் இருக்கா? ரோம ராஜ்யம், ஆர்சி சபையை பத்தி பேசல. ரோம ராஜ்யம் இப்ப இருக்கா? இல்ல. சரிங்களா? ஆனா இங்க வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்தும் அப்ப ரோம ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன, மிருகம். அப்புறம் கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு? அதாவது மிருகத்திலிருந்து வெளிவந்தவங்க, புரோட்டஸ்டன்ட் அமைப்புல உள்ளவங்க எல்லாருமே குழப்பத்துல தான் இருக்கிறாங்க, தெளிவான சத்தியத்துல இல்ல. ஒருத்தர் இல்ல இப்ப புரோட்டஸ்டன்ட்ல, விதவிதமா இருக்கிறாங்க. சரிங்களா? அதனாலதான் கள்ள தீர்க்க தரிசிகள். இந்த 3 இடத்துல இருந்து 3 வகையான ஆவி தவளைக்கு ஒத்த ஆவியா வரும். இதுதான் அந்த 6ஆம் வாதையில உள்ள ஒரு விஷயம். அப்பனா இந்த வாதை நடக்கும்போது பெரிய கிறிஸ்தவத்துக்குள் பெரிய லெவல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம உணர முடியுது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்ப அந்த மகா நாளின் யுத்தத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த 3 ஆவியும். சரிங்களா? அப்ப அந்த மகா நாளின் யுத்தத்துக்கு, இதே 16வது வசனத்துல படிச்சீங்கன்னா அந்த அந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். படிங்க. அர்மகதோன். படிச்சீங்க அந்த வசனத்தை? அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப அர்மகதோன்ங்கிற யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல இந்த 6ஆம் வாதையினுடைய நிகழ்வு ஒரு மிக முக்கியமான நிகழ்வா இருக்கிறதையும் பார்க்கிறோம். சரிங்களா? இதுல 15வது வசனம் கொஞ்சம் குழப்பம் கொடுக்கும். படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இப்ப இந்த வசனம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேருக்கு மட்டும். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும்தான். உங்களுடைய நிர்வாணம் காக்கப்பட்டு ரட்சிப்பின் திட்டத்துல தெளிவாக உங்களுடைய ரட்சிப்பை அடைவதற்கு நீங்க என்ன பண்ணிருங்க, சரியான முறையில நீங்க தேவனுக்கு முன்பாக போய் நில்லுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வர்றேன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, வர்றேங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர் 11:26 படிச்சோம் இல்லையா போன வாரம். அவரோடு சேருமளவும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அவர் 2ஆம் வருகையில வந்துட்டாரு. ஆனா அவரோடு சேரும் அளவும் இந்த 6ஆம் வாதை வரையும் அவரோடு சேரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் விஷயம். சரிங்களா? அதான் என்னதுன்னு சொன்னா, நான் சீக்கிரமாய் அவரோடு சேரும் அளவும், அவர் நம்மளிடத்துல சேரும் அளவும் நீங்க உங்களுடைய ரட்சிப்பின் காரியத்துல தெளிவான ஒரு தெய்வீக நீதிக்குள்ளாகவும் பரிசுத்தத்துக்குள்ளாகவும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த விஷயம்லாம் நடக்கும்போது, இந்த 3 தவளைக்கு ஒத்த ஆவியெல்லாம் வரும் பொழுது நம்மலாம் எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதே பூமியில தான் இருப்போம். 7ஆம் வாதையில தான் சபை நிறைவடையும் சொல்லியிருக்கு. 7ஆம் வாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால சபை முடிஞ்சாதான் 7ஆம் வாதையே. சரிங்களா? அப்ப இந்த 6ஆம் வாதையினுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம என்ன ஒரு தலைப்புல பாக்குறோம்னா, பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறப்ப திரும்ப நம்ம 12வது வசனத்துக்குள்ள வந்துடலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்ப இது இந்த ஐபிராத்துங்கிற ஒரு நதி இருக்கா? இப்ப இருக்கா? யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஐபிராத்துங்கிற தமிழ்ல சொல்லப்படுற இந்த நதி இப்ப இருக்கதான்னு கேட்கிறேன். இருக்கு. சரிங்களா? இதே ஏதேன் தோட்டத்திலேருந்து வந்த நதிகள்ல
இந்த ஒரு நதி இருக்கிறத பார்க்குறோம். மற்ற ஏனைய 2 நதிகள்லாம் இல்லை இப்போ. சரிங்களா? 2, 3 நதிகளுமே தெளிவில்லாமல் இருக்கு. இந்த யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற இந்த நதி தான் இப்போ இருக்கிறது, ஐப்ராத்துங்கிற நதி. சரிங்களா? இந்த வாதை என்ன சொல்ல வரீங்க? 2:14 அதை நம்ம அப்புறம் படிக்கலாம். அப்ப இந்த வாதை வரும் பொழுது அந்த வாதையினுடைய கலசத்திலிருந்து ஐப்ராத்து நதியில இந்த கலசத்தினுடைய வாதை ஊற்றப்படும் பொழுது அந்த ஐப்ராத்து நதியினுடைய தண்ணீர் என்ன ஆயிரும்? வற்றி போயிரும். எதற்காக வற்றி போகும்? எந்த ராஜாக்களுக்கு? சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வருகிற ராஜாக்கள். சரி, சூரியன் உதிக்கிற திசை அப்படின்னாக்க அது கிழக்கு திசைன்னு தெரியும். அப்ப சூரியன் உதிக்கிற அப்படின்னா சூரியன் யாரு? அப்ப கிறிஸ்து 2ஆம் வருகையின் காரியத்துல உள்ள அந்த திசையிலிருந்து வரக்கூடிய ராஜாக்கள். அப்ப அவர் வர்றாருன்னா அவரோடு சேர்ந்து யாரும் வரப்போறா? யார் வரப்போறா? 1,44,000 பேரும் உயிர்த்தெழுந்து போன பிறகு அவங்க அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக வருவதற்கு தயார் செய்யப்படுது, ரெடியாக்கப்படுது. அப்படிதான் அர்த்தம். அதாவது அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்காக வழி ஆயத்தம் பண்ணப்படுது. அப்பனா அந்த வாதை ஊத்தின பிறகுதான், கலசத்தில் உள்ள வாதையை ஊத்தின பிறகுதான் அந்த தண்ணி வத்தி போகுது. வத்தி போன பிறகுதான் அதை கிராஸ் பண்ணி உள்ள வர்ற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? அப்பனா இந்த தண்ணியினுடைய வேகம், அந்த காரியம் இதெல்லாமே ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கிராஸ் பண்ணி போகாத முடியாத அளவுக்கு இந்த கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணப்படணும்னா இந்த 6ஆம் வாதையின் கலசத்தின் அந்த இது அந்த ஐப்ராத் நதியில ஊற்றப்படணும். சரி, இப்ப நம்ம ஆக்சுவலா பார்க்க போற இந்த ஒரு பாடம் வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, இனிமேல் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டிய உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இதே 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கணும். புரிஞ்சாதானே நடக்க முடியும். இப்ப 3 தவளைன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒத்த ஆவி. அது என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம இது பண்ண முடியும். அந்த எச்சரிப்புக்குரிய அந்த ரட்சிப்பின் காரியத்துல நம்ம அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியும். அப்ப இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கிற பட்சத்துல தான் நம்ம இந்த பாடத்தின் தலைப்பை இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்னா, பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு என்னங்க, பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன்ல தான் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐப்ராத் நதி வருது. சரிங்களா? இந்த பாபிலோன்ல தான் இந்த ஐப்ராத் நதி உள்ள வருது. உள்ள அப்படியே வெளியே போகும். சரிங்களா? இந்த ஐப்ராத் நதி உள்ள வெளியே போகும். இது எங்க இருக்குன்னா, ஈராக்ல இருக்குது. சரிங்களா? இப்ப இருக்கிற ஈராக்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. ஈரான், ஈராக் அந்த பகுதிகளில் தான் இந்த நதியினுடைய காரியங்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம இதை படிக்க போறோம்னாலே இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்னு நம்ம படிச்சிருக்கிறோமா? வேதத்தை முறையாக கற்பதுல பைபிள்ல தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்து இருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஓகே. அப்ப வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் இல்லை. இப்ப அதை நம்ம ஏற்கனவே பல பாடங்கள்ல நம்ம பார்க்கும்போது 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் அப்படிங்கும்போது அது எதை அடையாளப்படுத்ததா பார்க்கிறோம்? 4வது மிருகம், ரோம ராஜ்யத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 4வது ராஜ்யமாகி ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அதை தான் நம்ம 7 தலை 10 கொம்புள்ள மிருகம்னா அந்த கொம்பு எதை அடையாளப்படுத்துது? ராஜாக்கள். அந்த மிருகங்கிறது 4வது ராஜ்யம். இதெல்லாம் நம்ம 5ஆம் உலக பேரரசுங்கிற ஒரு பாடத்துல நம்ம பார்த்து இருந்திருப்போம். அப்ப இப்ப இதனுடைய காரியத்துல அடையாள பாஷையில் தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல எழுதப்பட்டிருக்கிற மாதிரி அப்படியே லிட்ரலா வலு சர்ப்பம், மிருகம், அப்ப என்னது கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படிங்கிறதுல தவளைக்கு ஒத்த என்னது அசுத்தாவி 3 கிளம்பி வரும் அப்படிங்கும்போது நம்ம தவளையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஏதாச்சும் புரியுமா?
வருஷம் முச்சூடும் மழை பெஞ்சாக்க தவளை கேன்னு தான் கத்தும். இப்பெல்லாம் எதுவும் கத்துதா? இப்ப கத்துதா? ஏன் கத்தல? இப்ப மழை பெய்யல, அதனால கத்தல. சரி, ஆண்டவர் 2ஆம் வருகையில வராருன்னா எது மேல வருவாரு? மேகத்தின் மேல. சரிங்களா? இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாத மிகுந்த ஓத்திர காலம்ங்கிறது ஓய்வு நாளிலாவது மாறி காலம், மழை காலத்திலாவது சம்பவியாதபடிக்கு நீங்க ரெடியாகி என்ன பண்ணிருங்க, எச்சரிக்கையா இருந்து ஜபத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாறி காலத்திலயும் ஓய்வு நாள்ங்கிறப்ப ஜபம்லாம் இல்ல, ஓடிதான் ஆகணும். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் சொல்லப்படுது. அப்ப இந்த ஓய்வு நாள் மாறி காலம் அப்படிங்கிற 2 விஷயமே எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஓய்வு நாள்னா 7ஆம் நாள். சரிங்களா? அந்த 7ஆம் நாள் தான் என்னங்க, 7வது 1000 வருஷம். அதுதான் கடைசி நாள். அந்த கடைசி நாள் தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். அப்போ ஓய்வு நாள்ல ஓடலாமா ஓடக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள்ல எல்லாம் ஓட முடியாது, ஓடக்கூடாதுங்கிறது நியாயப்பிரமாண சட்டம். ஆனா ஓடிதான் ஆகணும்னா, இப்ப நம்ம வந்திருக்கிறதே 1874க்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், 1000 வருட அரசாட்சி ஆகி அந்த ஓய்வு நாள்ல தான் நம்ம ஓட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அடுத்தது மாரிக்காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மழைக்காலம் தான் மகா உத்தர காலம். இந்த மகா உத்தர காலம் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 தான் மாரிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாரிக்காலம் முடியும் எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7வது வாதை அர்முகதன் யுத்தம் முடியும் போது, 7 வாதைகள் முடியும் பொழுது இந்த மாரிகாலம் முடிஞ்சிடும். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்பனா எந்த காலத்துல இருக்கிறோம்? ஓய்வு நாள்ல, கர்த்தருடைய நாள்ல, கடைசி நாள்ல, அதுலயும் விசேஷ விதமாய் மாரி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மகாவோத்திர காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப மகாவோத்திர காலத்துல தான் என்ன சொல்றாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய வாய்ப்புல இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உச்சமான பிரச்சனை வந்துருச்சுனாக்க, இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா கோகுமாகு யுத்தத்துல உலகளாவிய யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா நினைச்சுக்கோங்க, அது 7வது வாதை வந்துருச்சுன்னு அர்த்தம். 7வது வாதை வந்துருச்சுனாலே சபை முடிஞ்சிருச்சு. அது வேற ஒரு கோணத்துல பார்த்தோம். சரிங்களா? இப்ப இந்த கோணத்துல பார்க்கும் பொழுது இந்த இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ளான அடையாள பாசைகள்ல சுய தோற்றமான பொருள் இல்லை அப்படிங்கும் போது ஐபிராத்துங்கிற நதி எல்லாம் இல்லை, பாபிலோன்லாம் இல்லை. அப்ப அதுக்கான அடையாள பாசையில் சுய தோற்றமான பொருளுடைய ஒரு காரியங்கள் இதுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரோமராஜ்யமோ இல்ல அந்து கிறிஸ்துவோ இல்ல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒத்த ஆவி அப்படிங்கும் போது இதை குறித்த பாடம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இதற்கான ரிசல்ட் ஒண்ணு நடக்க போகுது இந்த இடத்துல. இங்கதான் ஒரு ரொம்ப மோசமான ஒரு காரியத்திற்குரிய 3 ஆவிகள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? ஓகே, அப்ப இதுல எல்லாம் என்ன இல்லை, சுய தோற்றமான பொருள் இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இதுக்கு சுய தோற்றமான பொருள் இல்லைன்னா அதுக்கான அடையாள பாசையில தீர்க்க தரிசனத்துல இது என்னெல்லாம் சொல்ல வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாடத்தினுடைய நிறைவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இது ஒரு பாபிலோனை பற்றியும் ஐபிராத் நதியை பற்றியும் சொல்லுதுன்னா, நம்ம முன்பு எழுதப்பட்டவைகள்லாம் என்ன இருக்கும், அதுல திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து ரோமர்ல நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப இது ஒரு காரியம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்பு எழுதப்பட்டிருக்கிற காரியத்தினுடைய அந்த காரிய விஷயங்கள் எல்லாம் நிழலும் ஆவிக்குரிய பொருளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அது ஒரு சம்பவம். ஈசாக்கின் திருமணம்னு பார்த்தோம். அது யாருடைய பொருளா இருந்துச்சு? ஆவிக்குரிய பொருளா? அது வரலாறு, ஈசாக்கின் திருமணம். அப்ப ஆபிரகாமும் ஈசாக்கும் கானான் தேசத்துல தான் இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்க யார அனுப்புறாரு? எலியாசார். அப்ப எலியாசார் பரிசுத்தாவி அவங்க போய் என்ன பண்றாங்க? பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இப்ப நம்ம கூட என்னது, ஆண்டவருடைய காரியத்துல பரிசுத்தாவினால் வழி நடத்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற அந்த தருணத்துல தான் நம்மளுடைய மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம பரலோகத்தை நோக்கிய ஒரு பயணம், கானானை நோக்கிய ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு வகையிலையும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னா இங்க அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அதுவா ஒரிஜினல்? எது ஒரிஜினல்? அப்ப அது ஒரு நிழல், இதற்குரிய ஆவிக்குரிய பொருளை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களுக்குள்ளாக நம்ம தேடி பார்க்கும்போது 2வது விஷயம் ஒண்ணு வந்து என்னது, எச்சரிப்பு, அதுல போதனை இருக்கும். இன்னொன்னு அதுல உள்ள நிழலுக்கான பொருள் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகணும். நம்ம ஏற்கனவே படிச்ச மெத்தடு
அந்த மெத்தடை இதுல அப்ளை பண்ணீங்கன்னா தான் இதெல்லாம் புரியும் முடிஞ்சு, இல்லைன்னா புரியாது. அப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இதுல என்ன பண்ண போறோம், இப்போ உள்ள நுழையலாம். சரிங்களா? இப்ப இந்த பாபிலோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த ஐபிராத் நதி உள்ள நுழையுது. பாபிலோன் என்கிற அந்த ராஜ்யத்துல மிக முக்கியமான ராஜா யார் தெரியுமா? நேபுகாத்நேசர் தலைமையில தான் உலகளாவிய எல்லா நாடுகளையும் அவர் ஆல்மோஸ்ட் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டாந்து எல்லா நாட்டினுடைய செல்வங்கள், பொன் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, கொண்டாந்து சேர்த்தார். அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த சினையார் தேசம் அப்படிங்கிற அந்த தேசத்துல பாபிலோன்கிறதான் ஹெட் குவார்ட்டர். எப்படி நம்ம இந்தியாவுக்கு டெல்லி ஹெட் குவார்ட்டர் மாதிரி அந்த பாபிலோனுடைய அந்த இதுல வந்து ஒரு பெரிய ஆறு உள்ளரிக்க வருது. சரிங்களா? ஆறு என்ன பண்ணுது, உள்ளரிக்க வருது. சரிங்களா? அப்ப அந்த அந்த பட்டணத்தை சுத்தி ஏறக்குறைய அது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்தை சுத்தி 75 அடி முதல் 30 அடி வரையும் உயரம் உள்ள ஒரு அலங்கம்னாக்க சுவர். சரிங்களா? மதில் சுவர். இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுத்தி இருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை அடி இருக்கு? ஒரு 40 அடி இருக்கலாம். இது இங்க சொல்லப்படுறது வந்து 75ல இருந்து 300 அடி உயரம் வரையும் இதை கட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. சரிங்களா? அதனுடைய கனம் 32 அடியில இருந்து 85 அடி அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது அதனுடைய அகலம். அப்ப அதாவது 32 அடினா ஏறக்குறைய இங்க இருந்து இந்த வரையும், இந்த அளவுக்கு. சரிங்களா? அப்ப இதோட கூட தான் வரும். 26 அடி தான் இது. சரிங்களா? அவ்வளவுக்கு. அப்பனா ஒரு குதிரைகள்லாம் அதுல அதுல கட்டி ஒரு 20 குதிரைகளை போய் அப்படி திருப்பிட்டு வரலாம் அந்த ரதத்தை. அந்த அளவுக்கு அதை சுற்றுச்சுவர்ல பாதுகாவலர்கள் குதிரையில போயிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாராச்சும் எதிரி எல்லாம் வர்றாங்களான்னு. அப்ப அந்த நகரத்தை சுற்றி இவ்வளவு பெரிய பாதுகாப்பான அரணான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால யாருமே உள்ளரிக்க நுழைஞ்செல்லாம் என்ன பண்ண முடியாது, அதை சேதப்படுத்த முடியாது. அவ்வளவு பெரிய மதில் சுவரெல்லாம் உடைக்க வந்தாங்கன்னாக்க அநேக படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மதில் சுவரில் நின்றுகிட்டே வில்லெல்லாம் விடுவாங்க, கல்லெல்லாம் தூக்கி எறிவாங்க. இது மாதிரி நிறைய படங்கள்லாம் இப்பயும் இருக்குது. பழைய படங்கள்லேயும் நம்ம எம்ஜிஆர் படத்துலையும் பார்க்க முடியும். இப்போ உள்ள அநேக அந்த பழைய காலத்து படங்களுக்குரிய அந்த இதெல்லாம் மதில் சுவரை வச்சு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரொம்ப உச்சிதமான பாதுகாப்பு. சரிங்களா? அந்த ஒரு பாபிலோன்ல தான் தொங்கு தோட்டம்ங்கிற ஒரு விஷயம் கூட இருந்ததாக சொல்லப்படுது. இப்ப இல்லை. சரிங்களா? இந்த தொங்கு தோட்டம் எதற்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்த பொருள் அவ்வளோ ஆசீர்வாதமான பொண்ணும் நகையும் மற்ற ஏனைய செல்வாங்களும் வந்திருந்ததுனால தன்னுடைய மனைவிக்காக தகப்பன் நாட்டை நோக்கி பார்த்து அழுதுகிட்டே இருக்குமா. அதனால அதுக்காக ஒரு தொங்கு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல மேலேந்து தண்ணி ஊற்றி எல்லா இதுலயும் அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே பூச்செடிகளா இருந்து அந்த மலர்களை பார்த்து அழுவாத அளவுக்கு அவங்க டைவெர்ட் பண்றதுக்காக கட்டினாராம். யாருக்காக? இன்னைக்கு தாஜ்மஹால் கட்டி இருக்கிற மாதிரி அது செத்த பிறகு கட்டினார். இது உயிரோடு இருக்கும் போதே நேபுகாத்நேசரனுடைய மகத்துவத்தை பத்தி சொல்லுவது. இன்னைக்கு இல்ல அது ஒண்ணு. ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. சரிங்களா? இன்னைக்கு அந்த தொங்கு தோட்டம் இல்ல. சரிங்களா? நீங்க வந்து யூடியூப்ல இல்லாது கூகுள்ல போட்டு பாருங்க. அதனுடைய மகத்துவத்தை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. மற்ற ஒரு சில வரலாற்று புத்தகங்கள்ல அதை பத்தி எல்லாம் எழுதி இருக்கிறத பாக்குறோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல 6 முதல் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது படிங்க. பத்தாம் அதிகாரம் வசனம் 6 முதல் 10. காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூசுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இந்த கூஸ் அப்படிங்கிறவர் நிம்ரோத்தை பெற்றான். இந்த நிம்ரோத்து தான் முதல் உலகம் நோவாவின் காலத்துக்கு அப்புறம் இருந்த ஒரு பெரிய வேட்டைக்காரன். சரிங்களா? ஏன்னா முதல் உலகத்துல பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, இந்த கரடி எல்லாம் நான்வெஜ் எல்லாம் இல்லை, எல்லாம் வெஜ்ஜா தான் இருந்துச்சு. ஆனா 2ஆம் உலகத்துக்கு வந்தோடனே இவைகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜா மாறிடுச்சு. சரிங்களா? நான்வெஜ் சாப்பிட்றதா மாறிடுச்சு. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில தான் சிங்கம், புலி, கரடி இது மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் பயந்து மக்கள்லாம் நடுங்கிட்டு இருக்கும்போது
இவர் வந்து இந்த வேட்டைக்காரன் மாதிரி இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை கட்டி அடக்குவதற்கான தத்துவங்கள், அதனுடைய எப்படி அதை செயல்படுத்துறதுங்கிற அந்த இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த மிருகங்கள் எல்லாம் அவர் போய் நின்னாருனாலே பயந்து ஓடி போயிரும். அந்த அளவுக்கு வித்தகத்தவர். அதனாலதான் அந்த வசனத்தை படிங்க தொடர்ந்து. கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. 10 வரையும் படிங்க. சினேய தேசத்தில் உள்ள பாபெல், ஏரேக், அக்கா, கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு முதல் ராஜான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவன் ஆண்ட ஸ்தானங்கள் முதல் ராஜான்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது மாதிரி ஒரு ராஜா இருந்திருக்கிறாருங்கிறது வேதம் சொல்லுது. இவர் பேர் என்னது? நிம்ரோத். இந்த நிம்ரோத்தினுடைய மனைவி, இது ஒரு கதை இருக்கு, சிம்ரமிஸ். இத பத்தி நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. சிம்ரமிஸ் ஆக்சுவலா இது ஒரு ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த நிம்ரோத்தினுடைய மனைவி சிம்ரமிஸ் என்ன ஆகுறாங்கன்னா, இவங்க கர்ப்பவதி ஆகுறாங்க. இவரை பார்த்தாலே, நிம்ரோத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். ஏன்னா சிங்கம் புலி அடக்கி ஆள்ற ஆள்னாக்கி எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரன். சரிங்களா? அப்ப சிங்கத்தையே அடக்குறாப்புலனாக்கி, காட்டு மிருகங்கள்லாம் அடக்குறாப்புலன்னா பயங்கரமான ஆளா தான் இருந்திருக்கணும் இவர். சரிங்களா? இப்ப இந்த அம்மா கன்சீவ் ஆகுது. இவர் ஒவ்வொரு நாடா போயிட்டு அப்படியே ஆண்டுட்டு வர்றது. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு, எங்க எல்லாம் சிங்கம் புலி பிரச்சனை இருக்கோ, காட்டு மிருகங்கள் பிரச்சனை இருக்கோ, ஒரு பெரிய சேனையே கொண்டு போயிடுவாப்புல. கொண்டு போய் விரட்டி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அங்கே உள்ள செல்வங்கள் எல்லாம் அள்ளிட்டு வந்துட வேண்டியது இவர் ஆண்ட இடத்துல இருந்து. அப்ப இதுதான் என்னதுன்னா, சினையாருங்கிறது அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடையாளமா இருக்கு. அங்கேதான் மெயினா ஹெட் குவார்டர் போட்டு எகிப்து முதற்கொண்டு எல்லா இடத்தையுமே ஆண்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்துல, எந்த நேரத்துல இந்த அம்மா கன்சீவா இருந்த நிம்ரோத்தினுடைய மனைவி சிம்ரமிஸ் கன்சீவா இருந்த நேரத்துல எகிப்துல தான் மனைவியை விட்டுட்டு போயிருக்கிறார். இந்த கடவுளுடைய ஜனங்களா இருந்த, இதெல்லாம் பைபிள்ல இல்ல, வரலாற்றுல சொல்லப்படுற ஒரு விஷயம். தேவனுடைய ஜனங்களா இருந்த ஒரு சில பேர் இவனை கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு, வர்ற வழியிலே ஏதோ சாப்பாடு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி மயக்க மருந்து மாதிரி பண்ணி அவனை வெட்டி துண்டு துண்டா போட்டு இது பண்ணிட்டாங்க. இது மனைவிக்கு தெரிய வரும்பொழுது மனைவி ரொம்ப சோகமாயிட்டான். குழந்தை கன்சீவா இருக்குது. அப்ப அந்த பாடியெல்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்ப பாதுகாக்க வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா, நிம்ரோத்து நிமித்தம் தான் எல்லாருக்கும் பயம். நிம்ரோத்தே இல்லைன்னாக்க இப்ப என்ன பண்ணிட்டான்னா, முதல் விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த சிம்ரமிஸ்ங்கிற இந்த அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நிம்ரோத்த மாதிரியே ஒரு சிலையை உருவாக்கி சுத்திலும் தூபங்கள் எல்லாம் போட்டு, சாம்பிராணி எல்லாம் போட்டு, அப்படி தூரத்துல இருந்து, அதனாலதான் இங்க ஆலயத்துக்குள்ள சிலை இருந்துச்சுன்னா ரொம்ப தூரத்துல இருந்து மக்களை அங்கேருந்து பாக்குற மாதிரி, இந்த பாருங்க அங்க இருக்கிறாரு பாருங்க நிக்க வச்சு காமிச்சு, அந்த சிலையை பின்னாடில இருந்து 2 பேர் அப்படியே ஆட்ட வேண்டியது. இந்த பாருங்க அசைறாரு பாருங்க அப்படிலாம் சொல்லி அந்த சிலைக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி தூரத்துல இருந்து காமிக்க வேண்டியது. அந்த அந்த தூபங்கள்லாம் போகும்போது அது சரியாகவும் தெரியாது அந்த சிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தைய என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நிம்ரோத்தை போலவே இருந்ததுனால பெரிய பிள்ளை ஆனவன இவர் தான் அந்த நிம்ரோத்து அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஒரு விஷயம் பண்ணிச்சு. அப்ப அந்த குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த பிறந்த குழந்தைய எப்பயுமே கக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்குமா. உலகளாவிய அளவுல நீங்க தான் போய் பார்க்கணும். கூகுள்ல சிம்ரமிஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, கக்கத்துல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு பெண் தெய்வம் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியும். இந்த வழக்கம் தான் ரோமன் கேத்தலிக் யார கக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இன்னமும் குழந்தையாவே ஆறாரோ வாரிடுவாரோ பாடிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துமஸ்லயும் ஆறாரோ தான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல பக்கத்துல வந்தாக்க கன்னிமரியானுடைய என்னது சரிங்களா, இதுதான் யாமறிய ஒரு ஒரு ஆர்சி சபையில 350 இது மாதிரி சிலைகள் குழந்தையோடு இருக்கக்கூடிய சிலைக்கு மாதாங்கிற மாதிரி இது பண்ணி ஒவ்வொரு தேசத்துலயும் இருக்கிறதா, ஒவ்வொரு பேரோட இருக்கிறதா
அவங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னா ஒரிஜினலா கன்னிமரியால்லாம் இல்லை, யார் தான், இந்த சிம்ரமிஸ். சரிங்களா? இப்ப இந்த இததான் ஒரு குழப்பத்தின் ஆவிக்குரிய ஒரு பாபிலோன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு தெளிவற்ற பொய்யான விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சதுக்கு மெயின் விஷயமே இங்கதான். எங்கதான்? சரிங்களா? இதெல்லாம் நான் கட்டுக்கதை விடுறதா நினைக்காதீங்க, நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்துக்குங்க, அது அப்படியே நான் சொன்ன மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான பொய் என்னது சிலை வழிபாட்டு காரியங்கள்லாம் நுழைஞ்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியத்துல நுழைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, நம்ம பாடத்துக்கு என்ன பாடம், நம்ம எங்கேயோ போயிட்டோம் பாருங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கும். இப்ப இதுதான் சிலை வழிபாட்டினுடைய ஆரம்பம். இன்னும் சொல்ல போனா அந்த பாபிலோன் அப்படிங்கிறதான் தேவனே வந்து பூமியில வந்து என்ன பண்ணாருங்க, மக்களை குழப்பி விட்ட இடம். எங்க குழப்பி விட்டாரு? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோபுரம் கட்டலான்னு கட்டினாங்கல்ல, இந்த நிம்ரோத்தின் காலத்துலதான் வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கோபுரத்தை கட்டி மேல போய் உட்காந்துடலாம்னு பார்த்து கோபுரம் கட்டும் போதுதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்குதல் அப்படின்னா என்னன்னா குழப்பம் உண்டாக்கி. நான் ஹிந்தியில பேசினா நீங்க உருதுல பேசி, அவர் தெலுங்குல பேசுவார், அவர் தமிழ்ல பேசுவார், அவர் அரபில பேசுவார், இவர் எபிரேயத்துல பேசுவார், ஒண்ணுமே புரியல. செங்கல் எடுத்துட்டு வானா இவர் என்ன பண்ணிருப்பாரு, மணல் எடுத்துட்டு வந்திருப்பாப்ல. கீழே எடுத்துட்டு வானா அவர் என்ன பண்ணிருப்பாரு, மண்வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாப்ல. போங்கடா அப்படின்னு அவன் ஓடி போயிட்டாங்க. அவங்க அதுலதான் இந்தியாவில் அப்படியே திராவிடர்கள் நம்ம வந்து இந்த மூலையில ஒதுங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஆரியர்கள் பண்ற அநியாயம் தாங்க முடியல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கணும். சங்கிகள், புது பேர் கூட இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணமே எங்கதான், இந்த பாபேல். எதுக்காக இவ்வளவு பார்க்கிறோம்னா இதனுடைய வரலாற்றை பார்த்தோம்னா தான் இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கான காரியத்தையும் பத்தி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அந்த அலங்கத்தை சுத்தி ஏறக்குறைய 250 கோபுரங்கள் இருக்குமா. ஒவ்வொரு கோபுரத்திலையுமே அந்த காவல்காரர்கள் நின்று காவல் கோபுரத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? யாராச்சும் எதிரிகள் வர்றாங்களான்னு. சரிங்களா? திசைக்கு 100 கோட்டைகள் கதவுகள் இருக்குமா, ஒவ்வொரு திசைக்கும் 25 கதவுகள். அந்த கதவுகள்லாம் வெண்கல கதவுகளும் வெண்கல தாழ்பாலோடு இருக்கக்கூடிய ஒரு கதவுகள். இதை பத்தி எங்கேயாச்சும் படிச்சிருக்கிறீங்களா பைபிள்ல? யார் முடிச்சு போட்டது? சரி, அதையும் போய் பாடு. படிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பக்கம் 851. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாக யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். சரி, ஓகே. யாருக்கோ ஒருத்தருக்கு நாமம் தரிச்சிருக்கிறாரு. யாரும் தெரியுதா? அது யாக்கோபுக்கா? இல்ல இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் இல்ல. கோரேஸ் ராஜா, இந்த மேதோ பெருசியர்கள் அப்படிங்கிறதுல இந்த கோரேஸ் ராஜா தான் வந்து என்ன பண்றாப்புலன்னா இந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஜெயிக்கிறாப்புல. மேதோ பெருசியர்கள். சரிங்களா? தரியு அப்படிங்கிற அந்த ராஜாவும் 2 ராஜாங்கம் சேர்ந்து மேதியர்களும் பெருசியர்களும் சேர்ந்து வந்து தான் இந்த பாபிலோனை அட்டாக் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. இதுதான் வரலாற்றில் உள்ள சம்பவம். சரிங்களா? அப்ப இந்த வெண்கல தாட்பாட்களை உடைச்சு உள்ள பொக்கிஷத்தை வெளியெடுத்து தர்றேன் உங்களுக்கு, இஸ்ரேலாகிய உனக்கு அப்படிங்கிறார். சரி, ஓகே. இது வந்து வரலாற்றில் நடந்த சம்பவத்தை நம்ம டச் பண்றோம், அவ்வளவுதான். இதெல்லாம் வசனங்கள் இருக்கிறதுனால என்னடா அது வெண்கல தாட்பால் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்க்குறோம். அந்த பட்டணத்தினுடைய அழகு மாளிகைகள், அதுல விக்கிரகங்களுக்கு அளவே இல்லையா, அவ்வளோ விக்கிரகங்கள். சரிங்களா? அதுல விசேஷ விதமா ஒரு சில தெய்வங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப அந்த தேசத்தை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னு வச்சுக்கீங்களேன், அதை சுற்றி அலங்கம் போட்டிருக்கிறாங்க. எப்படி உள்ளரிக்கு வர்றது? முடியாது. இதனுடைய அந்த சுற்றுச்சுவரனுடைய பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ அகலமான சுற்றுச்சுவர். அதில் எப்போ பார்த்தாலும் காவலுக்கு ஆள் வச்சிருப்பாங்க.
அப்ப அந்த அதுக்குள்ள உள்ள இருக்க நுழைஞ்சி அதை அட்டாக் பண்ணி ஜெயிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐபிராத் நதி உள்ள வந்து அப்படியே வெளியே போகும். எதற்காக இந்த பட்டணம் அப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை விவசாயம், சாப்பாடு, அது மாதிரி காரியங்களுக்கு வெளியே போனா தானே சமைக்கிறதுக்கோ விறகோ இல்ல மற்ற உணவுகளோ காரியங்களுக்காக வெளியே போகணும்ல. அதெல்லாம் அங்க தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த நதி உள்ளரிக்க போனதுனால உள்ளேயே எல்லா விவசாயம், எல்லா சாப்பாட்டுக்கான காரியங்களும் இருக்கிறதுனால 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம அந்த நாட்டை பிடிக்கணும்னு சுற்றுச்சுவரை சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தாலும் உள்ள நுழையவே முடியாது. அப்ப இந்த ராஜாங்கத்தினுடைய இதுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நல்ல ட்ரைனிங் எடுப்பாங்க, போவாங்க, ஏதாச்சும் ஒரு தேசத்துல உள்ள ராஜாங்கத்தை பிடிப்பாங்க, அதுல உள்ள பொக்கிஷங்கள்லாம் அள்ளிக்கிட்டு வந்து இங்க வச்சிருவாங்க. இன்னொரு விசேஷ விதமான காரியம்லாம் பாத்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரேல் நாட்டை வந்து பிடிச்சிட்டு போகும்போது, யூதா இஸ்ரேல்ல பிடிச்சிட்டு போகும்போது அதுல உள்ள ஞானிகள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இங்க அவங்களெல்லாம் கொல்றது இல்லை. அவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு அந்த ஞானிகளுடைய அறிவை இவங்களுடைய ஞானத்துக்குரிய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு ராஜ்யம் வேற எங்கேயுமே எப்பயுமே நடந்ததில்லை. வெளிநாட்டுக்காரனை, எதிரி நாட்டுக்காரனை பிடிச்சிட்டு வந்து வச்சு தன்னுடைய நாட்டினுடைய என்னது ஆட்சிக்காக அதனுடைய அறிவுபூர்வமான செயல்பாட்டுக்காக பயன்படுத்துவாங்க. இதை படிங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகள் தம் தேவனுடைய பந்தசாலைக்குள் வைத்தான். ஓகே, அது எல்லா பொக்கிஷத்தையும் கொண்டு உள்ளிருக்க வச்சிட்டார்ல. அதை தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசாயாவில் படித்தோம் இல்லையா? உன்ட்டு பொக்கிஷ சாலையிலேருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் திரும்ப இந்த வெங்கல தாட்பாலையும் கதவையும் உடைச்சி உனக்கு திரும்பி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரை வச்சு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா, இந்த சைரேஸ் அப்படிங்கிற கோரேஸ் ராஜா, ஆங்கிலத்தில் சைரஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அங்கே உள்ள தெய்வம் மெயினாக பார்த்தீங்கன்னா பாகால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தெய்வம். அதுக்கு மனுஷர்கள் எல்லாம் கூட பலி செலுத்துவாங்க. சரிங்களா? அதை தான் பழகிட்டு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி பலிகளை இவங்களை செலுத்துவாங்க. அதை குறித்து தேவன் ரொம்ப கோபத்துலலாம் சொல்லியிருக்கிறாரு, ஏன்டா அப்படிலாம் பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு. ஜெரமியா 7ஆம் அதிகாரம் 9, 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் இதெல்லாம் வாசிக்கலாம் பாருங்க. ஜெரமியா 7ஆம் அதிகாரம் 9, ஜெரமியா 19ஆம் அதிகாரம் 5. இந்த ஜெரமியா காலத்துல தான் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு போறாங்க. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, படிங்க. நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வீர்களா? பாருங்க, தேவன் விடுதலை பண்ணாருன்னா அவ்வளோ அருவருப்பையும் அங்கே போய் கத்துக்கிட்டு அங்கே போய் செஞ்சுவிட்டு திரும்ப இங்கேயும் வந்து இதே மாதிரி காரியத்தை பாகாலுக்கு எல்லாம் பண்றதெல்லாம் இங்கே வந்து எனக்கு பண்ண பாக்குறீங்களா அப்படிங்கிறார். 19:5 படிங்க. 898 தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வர பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. அவர் சொல்லி கொடுக்காத தெய்வ வணக்கம். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்துல தேவன் பைபிள் படி சொல்லி கொடுக்காத வித்தியாசமான ஆராதனை முறைமைகள், சொல்லப்படாத பாலாக்கும் அருவருப்புக்குரிய சிலை வழிபாடுகள், மற்ற என்னது அன்றாட பலியை நீக்கிட்டு ஆராதனைங்கிற இதெல்லாம் சொல்லாத விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது தான் அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல போய் கத்துக்கிட்டு வந்ததை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இவ்வாறாக அவங்களுடைய அந்த ஒரு பாபிலோன்கிற அந்த ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லும்போது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அதே மாதிரி 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுங்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிட்டே, கர்த்தர் துஷ்டனின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முடித்து போட்டார்.
உக்கரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். அப்ப அந்த பொன்னகரி அப்படின்னு சொல்லி இந்த பாபிலோனை பத்தி சொல்றாரு. சரிங்களா? நீ வந்து தங்கத்திலே நிறைஞ்சிருக்கிற பொன்னகரம், அப்படிப்பட்டத உனக்கு ஆளே இல்லாத அளவுக்கு, ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு எம்டி ஆக்கிட்டு விடுவேன் அப்படின்னு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. சரிங்களா? இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ஜெரமியாவுக்கு முன்னாடி. சரிங்களா? அவர் சொன்னது ஏசாயாவில் 13:19 படிங்க. 13:19 ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். பாருங்க, இதை எதற்கு ஒப்பிட்டு கவிழ்க்கப்படுறத பத்தி சொல்றாருன்னா அந்த பாபிலோன சோதோம் குமாரா. இந்த பாயிண்ட கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சரிங்களா? இது பிற்காலத்துல நம்ம வேற ஒரு அடையாள பாஷையில பார்க்கும்போது சோதோம் குமாராவை அழித்தது போன்று பாபிலோனுடைய அழிவை சொல்றாரு. அப்ப பாபிலோன் அப்படிங்கிறது எதற்கும் அடையாளமா இருக்கு? குமாராவுக்கு அடையாளமா இருக்கு. புரியுதுங்களா? அதை அழிச்சது மாதிரி ஒன்னு அழிப்பேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப பாபிலோனுக்கான ஜட்ஜ்மெண்ட பழைய ஏற்பாட்டிலே நிறைய விஷயத்துல பாக்குறோம். இந்த சோதம் குமாராவை எப்படி அழிச்சாரு? அக்னி நெருப்புல எல்லாம் அந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேருமே என்ன ஆயிட்டாங்க? கந்தக மலையினால அப்படியே அழிஞ்சு போனதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான பேரழிவு இந்த சோதோம் குமாரா அடையாள பாஷையில ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? இந்த பாபிலோன் குமாரஸ்தின்னு நம்ம படிச்சோமா? ஞாபகம் இருக்கா? பாபிலோன் யார்? பாபிலோன் குமாரஸ்தி யாருங்க? பாபிலோன் ரோம் இல்ல, ரோமன் கேத்தலிக். பாபிலோன் குமாரஸ்திங்கிறது வெளியே வந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகள். சரிங்களா? குமாரஸ்திகள். சரிங்களா? குமாரஸ்திகள் அப்படின்னா அங்கிருந்து பிரிஞ்சு வந்த மற்ற எல்லா சபைகளும். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னே தெரியாது. ஆர்சிக்கும் கடவுள் யாருன்னே தெரியாது. பிதா யாரு, குமாரன் யாருன்னு தெரியாது. அப்பா போய் ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து குழப்பமான மற்ற இந்த 1,44,000 பேருடைய ஆழமான சத்தியங்களும் இப்படிப்பட்ட இந்த இப்ப இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? அப்படியே குருட்டாட்டத்துல வச்சிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு பேரழிவுக்குரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பாபிலோன்கிற பழைய ஏற்பாட்டில் உள்ள பாபிலோனுக்கே இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆறு உள்ளரிக்க போறதுனால அதுல செழிப்பா உள்ளரிக்க இருக்கும். யாரும் வெளியில வர வேண்டியதில்லை. எதிரிகள் வந்து பாளையம் இறங்கி அதை சண்டை போடணும்னு நினைச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டி வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இந்த இடத்துல இந்த ஆத்துல உள்ள வழியா போகலாம்னு பார்த்தோம்னா, அந்த ஐபிராத் நதி வழியா உள்ள போகணும்னு நினைச்சோம்னா அங்கே என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா போக முடியாது. வெள்ளம் சரி வெள்ளமா வந்துகிட்டு இருக்குமோ, வருஷம் முச்சூட வெள்ளம் தானே அந்த ஆத்துல. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துல வெறும் முதல்ல தான் இருக்கணும். 2 பிரச்சனை. அப்ப ஆத்துக்குள்ள இறங்கி போனா என்ன ஆகும்? தண்ணியோட அடிச்சுட்டு போயிடும் ஒரு விஷயம். 2வது விஷயம், அங்கே உள்ள முதலைகள் சாப்பிட்டுரும். சரிங்களா? அப்ப அதனால இவங்க பல வருஷமா பாளையம் இறங்கி கேட்ட திறப்பாங்கன்னு பார்த்தா இந்த மேதோ பரிசியர்கள் வந்து பாளையம் இறங்கி தான் இருந்தாங்களோ ஒழிஞ்சு கேட்ட திறக்கிறதுக்கான வழியே இல்லாம இருக்கும்போதுதான் இந்த பாபிலோனுக்கு கிழக்கே இருந்த ஒரு தேசம் தான் மேதியர்களும் பெரிசியர்களும். இந்த மேதோ பெரிசியர்கள் என்ன பண்றாங்கன்னா பல திட்டங்கள் போட்டு உள்ளறிக்கை நுழைஞ்சு இந்த ஒரு காரியத்தை எப்படி ஜெயிக்கலாங்கிறத பார்க்கும் பொழுதுதான் விசேஷ விதமான ஒரு யுக்திகளை இங்க அணுகுறாங்க. சரிங்களா? என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு அது உள்ளரிக்க போயிருது. எதுக்குள்ள? பாபிலோனுக்குள்ள போயிருது. அப்போ அந்த அவுட்டரை சுத்தி என்ன இருக்குது? சுவர் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டரை சுத்தி சுவர்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் கழிச்சு அரை கிலோமீட்டர் தூரத்துல அப்படியே ஆற வெட்டி இருக்கிறாங்க. எப்படி நம்ம ஊருக்கெல்லாம் தண்ணி வருது பாத்தீங்களா, காவிரில இருந்து பிரிச்சு கொண்டாந்து அது மாதிரி தண்ணியை கொண்டாடல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு புது ஆறே சுத்தி அந்த ஊரை சுத்தி அந்த பாபிலோனை சுத்தி அப்படியே ஒரு 20-30 கிலோமீட்டர் சுத்தி அப்படி வந்து திரும்ப வந்து இதுல ஜாயின் பண்ற மாதிரி ஒரு வாரி இல்ல பெரிய ஆறே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஃபுல் ஃப்ளோலாம் இருக்காது இல்லையா, அந்த ஃபுல் ஃப்ளோ இல்லாத அந்த நேரத்தை பார்த்து கரெக்டா பார்த்து இந்த நேரத்துல தான் வருஷத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் அந்த ஆத்துல குறைச்சான தண்ணீர் வருங்கிறதுல பார்த்துட்டு இருந்துட்டு அந்த நேரத்துல வாமடையை திறந்து விடுற மாதிரி
திறந்து விட்டு எல்லா தண்ணியும் சுத்திக்கிட்டு போக வச்சாச்சு, இங்கிட்டு அடைச்சாச்சு. அப்ப என்னாச்சு? இப்ப டைவர்ட் பண்ணியாச்சு, தண்ணி இல்லாம போகும், தண்ணி பற்றாக்குறை. இப்ப அந்த ஆத்து வழியாவே உள்ளரிக்கையும் போயிடலாம். புரியுதா புரியலீங்களா? அப்ப ஆத்து வழியா உள்ளரிக்க போகும்போது அங்க நேரடியா போய் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாங்கத்தின் அரண்மனையில் உள்ள ராஜாவே வெட்டி போட்டு ஒரு முடிவுக்கு கொண்டாந்தாங்க அந்த ராஜ்யத்தை. இப்படிதான் அந்த ஒரு ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. இது வரலாறு. சரிங்களா? ஓகே. இதை வந்து தானியேல் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். அதாவது நேபுகாத் நேசருக்கு அப்புறம் அவருடைய பேரன், சரிங்களா, அநேகர் வந்து அவங்களுக்குள்ளே ராஜாக்கள் ஆகாத அளவுக்கு வெட்டிக்கிட்டு செத்து இருக்கிறாங்க. அது ஒன்று இருக்கு. அந்த பாபிலோன் நேபுகாத் நேசருக்கு அப்புறம் அவருடைய பேரன் பெல்தாசார், அவரை பத்தி படிக்கலாம் பாருங்க, படிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 பெல்தாசார் என்னும் ராஜாவின் பிரபுகளில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுகளும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுகளும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரத்துல விசேஷ விதமாய் ஆலயத்தில் இருந்த அந்த பனிமூட்டுகள், தங்கம், இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான அந்த பனிமூட்டுகள் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. இவங்க தேசத்துல இவங்க பண்ண தப்புல, இஸ்ரேல் தேசம் பண்ண தப்புல தேவனை வந்து கைவிட்டுட்டார், ஆலயத்தையுமே கைவிட்டுட்டார். இது வரலாறு. அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்குது ஏறக்குறைய. சரிங்களா? அப்ப அந்த ஆலயத்துல உள்ள பனிமுட்டுகள்லாம் அந்த விருந்து வைக்கும்போது பாத்திரங்களை, தங்கத்தெல்லாம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தினுடைய பனிமுட்டுகள் எல்லாம் கொண்டாந்து அதுல என்னது மதுபானத்தை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாம் விருந்துக்கு கொடுக்கும்போது ரொம்ப, ஏன்னா அவங்க மூதாதையர்கள் நேபுகாத் நேசர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மூதாதையர் தான் போட்டிருக்கு ஆங்கிலத்திலையும் ஒரிஜினல்லையும், தகப்பன்னு போட்டிருக்கு. அது தகப்பன் அல்ல, மூதாதையர் அப்படின்னா தாத்தா. அப்ப அந்த ஒரு விஷயத்துல தேசத்தினுடைய எல்லா பாதுகாப்பும் அவர் செஞ்சு வச்சுட்டு போனதுனால இவங்க எப்ப காவலாளி கொண்டு தண்ணி ஊற்றி குடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். சரிங்களா? அப்ப அந்த பாதுகாப்பு, அந்த அந்த என்னது போராயுத யுத்திகள், இதெல்லாம் அவங்க கவலைப்படலை அந்த இவருடைய காலத்துல. அப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அருவருப்பான ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த பனிமுட்டுகள்ல மதுபானத்தை ஊத்தி குடிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிரான ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு சோசியரையும் கல்தையரையும் குறி சொல்பவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாது இருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாசார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுகள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுகளும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்கு பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க,
உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேசார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் சோசியர்களுக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்பவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ஓகே, இப்ப இதுதான் இப்ப இவரை கூட்டிட்டு வந்து தானியேலை வச்சு இதுக்கு விளக்கம் சொல்லுப்பா, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் 22 படிங்க. அவனுடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அப்ப தானியேல் வந்து விளக்கம் சொல்றாரு, நீ என்ன பண்ணிட்டன்னா உன்னை கடவுளுக்கு நேரா மேல நீ உன்னை வசத்திட்ட. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுகளும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்று தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனே, நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. அப்ப மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கு. இதனுடைய அர்த்தம் தெரியாம தான் குழம்பி போயிருக்கிறாங்க. நல்ல ஜாலியா போதையில இருந்துகிட்டு இருக்கும்போது என்னடா அது இப்ப ஒரு கை மட்டும் வந்து எழுதிட்டு போயிருச்சு, ஒன்னும் புரியல. ஆனா எழுதப்பட்ட எழுத்தினுடைய அர்த்தம் தெரியல. படிங்க. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவருடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிபதியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதிலே ராஜ்யத்தை கட்டி கொண்டான். சரிங்களா? மேதியனாகிய தரியும் கோரேசும் 2 ராஜ்யங்கள் சேர்ந்துதான் இந்த பாபிலோனுக்குள்ள அட்டாக் பண்ணது. சரிங்களா? இந்த மேதோ பெரிசியர்கள் தான் கரடிக்கு ஒப்பான அப்படின்லாம் பார்க்கணும். ஒரு தோள்பட்டை கீழே மேலெல்லாம் அதுல நம்ம தரிசனத்துல பார்த்துருப்போம். அப்ப இந்த மேதோ பெரிசியர்களாகிய தரியும் சைரஸ் பெரிசியனாகிய சைரஸும் தரியும் சேர்ந்து தான் உள்ளரிக்க அட்டாக் பண்ணி உள்ளரிக்க ராஜாங்கத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டாப்புல. இந்த சைரஸ்ங்கிறவரை வந்து தேவன் முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். சரிங்களா? நீ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புறஜாதியை பத்தி பேசினார்னா இந்த சைரஸ்ங்கிற ராஜாவை பத்தி தான் பேசியிருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த 2 ராஜாக்களும் உள்ளரிக்க நுழைஞ்சு இத என்ன பண்ணிட்டாங்க, மேனே மேனே பாசிம் அப்படிங்கும் போது அந்த மெனே மெனே அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிஸ் அப்படின்னாக்க மேதோ பெரிசியர்களுக்கு இந்த ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக அந்த ஒரு தேசமானது என்ன பண்ணப்பட்டது, நியாயம் தீர்க்கப்பட்டது. விசேஷ விதமா இந்த சைரஸ் ராஜா என்ன பண்ணாருன்னா அந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில அங்கே செயல்படுத்தி அதை ஞானமா செயல்படுத்தினதுல அவருக்கும் பங்கு இருக்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? இந்த தரியு ராஜாவுக்கும் அதுல பங்கு இருக்கு. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். பக்கம் 589. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய
கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஓகே, அப்ப எவ்வளவு புறஜாதியா இருந்தக்கூடிய இந்த ராஜா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அங்கே செயல்படுத்துறாரு பாருங்க. சரிங்களா? அப்ப அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு கூட எல்லா பர்மிஷனையும் கொடுத்து அதை செயல்படுத்துற காரியங்கள்லாம் இந்த வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். இதுதான் யார் இந்த கோரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஏசாயா 44 27 28 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பக்கம் 851. ஏசாயா 44 அதிகாரம் வசனம் 27 28. நான் ஆழத்தை நோக்கி வற்றுப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாருங்க, அப்ப கோரேஸ்ங்கிறவரு நான் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ராஜா அப்படிங்கிறார். இந்த ராஜாங்கம் இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜாங்கம். சரிங்களா? அதனாலதான் கிழக்கில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும்னா இந்த ஐபிராத் நதி வற்றி போக பண்ணணும். இது வரலாறு. சரிங்களா? இது இந்த வரலாறுல நடந்த சம்பவத்தை தான் இவ்வளவு நேரமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சைரஸ் அப்படிங்கிற ராஜாவுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? 45 ஒன்ன படிங்க. 45 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப அதுதான் என்னன்னா, சைரஸ் ராஜா உள்ள இருக்க நுழைஞ்சு எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்து அந்த இஸ்ரா புத்தகத்துல பார்த்தோம்ல, ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க அப்படின்னு அனுப்புனார். அப்ப இந்த சைரஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அல்ல, அபிஷேகம் செய்தார் தேவன் ராஜாவாக. சைரஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் சைரஸ்னாக்க சூரியன். சரிங்களா? சைரஸ்னா என்ன அர்த்தம்? சூரியன். SCYRUS அதை போட்டு பாருங்க. சரிங்களா? சூரியன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆக்சுவலா யாருங்க சூரியன்? இப்ப இந்த தீர்க்க தரிசனம்லாம் அந்த சைரஸ் ராஜாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும்னா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, அந்த 2ஆம் வருகையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் ஆவிக்குரிய பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஆவிக்குரிய பாபிலோன் அப்படின்னாக்கி இது என்னது? இது தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லாத்தையும் அருவருப்புகளின் பாத்திரமா பயன்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க ஒவ்வொன்றையுமே. இந்த பாபிலோன் அங்கே பழைய ஏற்பாட்டுல பாபிலோன் என்ன பண்ணுச்சுங்க? தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகளை எல்லாத்தையும் பாழாக்கும் அருவருப்புக்கு ஏதுவான ஒரு விஷயத்த செஞ்சிச்சு. அதே மாதிரி உண்மையான கிறிஸ்துவம் 1ஆம் நூற்றாண்டு வரை நடந்துகிட்டு இருக்கும்போது 300 ADக்கு அப்புறம் கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற ராஜாவுக்கு அப்புறம் ரோம ராஜ்யத்திற்குள்ளாக கிறிஸ்துவம் உள்ள நுழையுது. அது முதலே அது என்ன ஆயிடுச்சுன்னா, பாபிலோனுடைய அருவருப்புகளுக்கு ஏதுவாய் சிலை வழிபாடுலேருந்து பைபிளுக்கு எதிரடையான என்னென்ன விஷயம் இருக்கோ அது அத்தனையும், வேதத்துக்கு ஆப்போசிட்டா என்னென்ன இருக்கோ அந்த கொம்பு சின்ன கொம்பு செய்யுங்கிறத தானியேல் 7ஆம் அதிகாரம் 23 24 படிக்கிறோம். காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்றி இன்னும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்ங்கிற அந்த கிரகோரியன் கேலண்டரே என்னதுங்க? இந்த ஆர்சியினுடைய கேலண்டர் தான். இந்த அதுல தான் என்னது? சைரஸ், அப்புறம் என்னது ஜூன், ஜூலை, ஜூலியஸ் சீசர், ஆகஸ்ட் சீசர்,
தீரு சீசர், டிசம்பர், இது எல்லாமே எந்த மாதங்களின் அடிப்படையில் இந்த ரோம ராஜ்யத்தில் வந்த ராஜாக்களினுடைய இதுதான் இந்த பாபிலோன் அப்படிங்கிற ஆவிக்குரிய பாபிலோனா இருந்து பாலாக்கும் அருவருப்பை நடப்பித்து தேவனுடைய ஆலயமா இருக்கக்கூடிய ஆலயத்தின் காரியங்கள் உள்ள எல்லாத்துலயும் இவங்க வந்து அருவருப்பை வச்சு 539 ஏடி 539 இந்த பாலாக்கும் அருவருப்பை ஸ்தாபித்து அன்றாட பலியாகி அதை நீக்கிவிட்டு திருப்பலியை உள்ளரிக்க வச்சு எல்லா அருவறுப்பையும் அந்த பாத்திரத்துல கொண்டாந்து தேவனுடைய பாத்திரமா இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்திலையும் இந்த அருவறுப்புகள் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்படிங்கும் போதுதான் இதற்கான ஜட்ஜ்மெண்ட் எப்பதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையில இந்த பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதற்காக இந்த 6ஆம் வாதை காலத்துலதான் விசேஷ விதமான ஒரு காரியம் நடக்கும். அந்த நதியின் தண்ணீர் வற்றும். அப்ப அந்த வாதை விழுவும் பொழுது அந்த நதியின் தண்ணீர் வற்றும். அப்ப தண்ணீர் எதற்கு அடையாளமா இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஜனங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வசனத்துல நம்ம படிச்சிருக்கோம். வெளிப்படுத்தல் 17:5 மற்றும் என்ன 15. சரிங்களா? 15 படிங்க. வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 349. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். அப்ப அந்த வேசி என்கிற பெண்ணுனால யார அடையாளப்படுத்துது? சபை. அந்த சபை தான் வெளிப்படுத்தல் 17:1-2 நம்ம படிச்சும் போது 7 தலை 10 கொம்புள்ள அந்த வலு சர்ப்பமாகி அந்த சிங்கமாகி அந்த மிருகத்தின் மேல அமர்ந்து முழு ராஜாக்களுக்கும் மதுபானத்தை ஊத்தி கொடுத்தா, வெறி பண்ண வச்சா. அப்ப அந்த யார் தான் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா உலகளாகிய எல்லா நாடுகளிலும் இந்த பைபிளுக்கு எதிரான பொய் சத்தியமாகிய மதுபானத்தை ஊற்றி கொடுத்தது யாரு? பாபிலோன் என்கிற ஆசி. சரிங்களா? பைபிளுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன இருக்கோ அத்தனையும் அதான் இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்கு. அது சாட்சி. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க என்னன்னு பாக்குறோம். வெளிப்படுத்தல் 17 பாபிலோன் குமாரஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவள் 5வது வசனத்தை படிங்க. 5ஆம் வசனம் 3 முதல் 5 படிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க. அப்ப அந்த சிவப்பு நிறமான மிருகம் 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் தான் எதுங்க? ரோம ராஜ்யத்தின் மேல் ஒரு ஸ்திரீ, ஒரு சபை உட்கார்ந்துருக்கும். அப்ப ரோம ராஜ்யத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபை தான் எதுங்க? வெளியரங்கமான அடையாள பாஷையில தேவன் பேசிட்டு போயிட்டார். ரோம ராஜ்யத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபை எது? ஸ்திரீ, ஆர்சி. கிளியரா சொல்றாரு. சரிங்களா? தொடர்ந்து வரீங்க 5வது வரையும். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும். அதான் பொன்னகரி அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசியில பாக்குறோம். இருக்கிற செல்வங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்திலே பீட்டர் ஆலயத்துலதான் திருப்பதியை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான வரவு காணிக்கை. சரிங்களா? அது இன்னைக்கு வரையும் பொன்னகரியா இருக்குது. சரிங்களா? பார்க்கலாம் பாருங்க. தொடர்ந்து. பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் பாருங்க, அப்ப அந்த அந்த பாபிலோன் தேசம் அன்னைக்கு முழு ஜனங்களுக்கு ஊற்றி கொடுக்கப்பட்டதான். இங்க என்ன அடையாளமா இருக்கு? ஆர்சிங்கிற சபை முழு உலகத்துக்குமே ஒவ்வொரு ஜனங்களுக்குமே ஊத்தி கொடுத்து வச்சிருக்கிறார். அதுல ஆளுகைக்காரர்களா இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஊத்தி கொடுத்து வச்சிருக்கிறார். படிங்க. மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம். அதனாலதான் இவங்க அவங்களே சொல்லிக்குவாங்க, நாங்க தான் தாய் திருச்சபை, எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது. அப்ப அதை பிரிஞ்சு போனதெல்லாம் அதுவும் வேசிகள், புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகள். சரிங்களா? இதுதான் என்னன்னா பைபிளுக்கு ஒத்த காரியத்துல இந்த 2 குரூப்புமே இல்லை. அதனாலதான் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுனாக்க ஆர்சியும் பாபிலோனுடைய குமாரஸ்தி புரோட்டஸ்டாண்டையும். அப்ப இதுக்கான பேரழிவை கொண்டாடுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே ஆள் யார் தான்? சைரஸ். அங்கே இங்கே ஆண்டவருடைய 2ஆம் வருகையில இந்த அந்து கிறிஸ்துவாகிய அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். மன்னிக்கவும், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச
கேட்டின் மகனாகி அந்த அந்து கிறிஸ்து என்பவன் பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இன்னைக்கு கூட நேத்து கூட இன்னைக்கு செத்தாரு, அதுல ஒரு ஆள் இறந்துட்டாரு. ஓகே, படிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்த பாருங்க, தன்னையே தேவனுக்கு நிகரா உயர்த்துறதுன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தவிர பூமியில யாரையும் பிதா வேணாம்னு சொல்லிட்டார்ல. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன் 23:9. ஆனா இந்த பூமியிலே அவங்கள பிதா பிதான்னு சொல்றாங்கன்னா தன்னையே யாருக்கு நிகரா கொண்டு போய் வசதி உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. இதெல்லாம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். முழு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குமே தாய் திருச்சபைக்கு தேவன் யாருன்னா இன்னைக்கு போப்பு தான். அவர் ஆடையை தொட்டாலே நம்மளுக்கு எல்லாம் என்னென்ன ஆயிரும் தெரியல. ஓகே, அப்ப அந்த மாதிரியான விஷயம். இவனுக்கான முடிவை பத்தி சொல்லும் பொழுதுதான் 8வது வசனத்தை படிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம். அப்ப அவர் 2ஆம் வருகையில வந்து பிரசன்னமா இருக்கும் போதுதான் இவனுக்கு அழிவு. அப்ப 2ஆம் வருகையில வந்துட்டாருனாலே இந்த 6வது வாதையில தான் யாருக்கு ஒரு பெரிய அடி இருக்குது? இந்த தலைவனுக்கே பெரிய அடி இருக்கு. பாபிலோனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதியின் சூரியனாகிய சைரஸ் அவர் வந்துட்டாரு. கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையில வந்துட்டாரு. அந்த தண்ணீர், அப்ப அதை அழிக்கணும்னா அதுக்கு போற தண்ணீரை ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா டைவெர்ட் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கத்துல அமெரிக்கா, அது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, எந்த நாட்டில் வேணாலும், அல்லது யூரோப்பு நாடுகள்ல சர்ச்சில் எல்லாம் யாருமே சர்ச்சுக்கு போறதே இல்லை. இங்கிலாந்துல உள்ளதோ இல்லை அமெரிக்காவில் உள்ளதெல்லாம் எல்லாம் இப்ப நம்ம ஆளுங்க, சங்கி ஆளுங்கெல்லாம் போய் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுடைய பிள்ளையார் சதுர்த்தில இருந்து எல்லாம் அங்கேதான் நடந்துகிட்டு இருக்காங்க. சபைகள் எல்லாம் வித்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க கிறிஸ்தவத்தினுடைய அறுவடைக்குரிய ஊழியங்கள்லாம் நடக்குது. வேற உலகளாவிய அளவுல எல்லாத்துலயும் வாங்கையான்னு சர்ச்சுக்கு கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஆல்ரெடி அந்த ஆலயங்களுக்கு பொய் மார்க்கத்துக்குள்ள போயிட்டு இருந்த ஜனங்கள்லாம் அப்படியே அதிருப்தி. இன்னைக்கு பாருங்க, பாஸ்டர்களா இருக்கட்டும், இல்ல ஃபாதர்களா இருக்கட்டும், எல்லாருடைய அவங்களுடைய செயல்பாட்டினால மக்கள் கடவுள் மேலே நொந்து வெந்து போய் அந்த ஒரு இதுக்குள்ளே போறதுக்கான ஒரு மைண்டே இல்லை. அந்த ஆலயங்களுக்குள்ளாக சர்ச்சுக்குள்ளா போறதுக்கான மைண்டே இல்லாம தண்ணீரை வத்த விட்டாச்சு. இப்ப ஜனங்கள்ங்கிற அந்த தண்ணீரை வத்த விட்டுட்டா இப்ப யாரு ஈஸியா போய் அட்டாக் பண்ணலாம்? இப்ப சைரஸின் தலைமையிலான கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அந்த ராஜாக்கள் உள்ளறிக்க போய் அந்த ஆலயத்தின் பனிமுட்டுக்கள், உண்மையான தெய்வீக சொத்தா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் திரும்பவும் தேவனுக்குரிய ஜனங்களாக, அந்த பாத்திரங்கள்லாம் இப்ப யாருன்னா நாம தான் அந்த பாத்திரங்கள். நம்மளை அருவறுப்புகளுடைய பாத்திரமா நம்ம இந்த சத்தியம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப அதெல்லாம் தப்பா என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவே 2ஆம் வருகையில வந்து இந்த சத்தியத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? யோவான் 17:17. அப்ப இந்த சத்தியத்துக்குள்ளாக கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்து யூதர்கள் மத்தியில பொய் காரியங்கள்லாம் சொல்லி அங்க எல்லாத்தையும் சரி பண்ணார். அவருடைய சீசர்களும் அப்போஸ்தலர்களும் அங்கே சரி பண்ணாங்க. அதே மாதிரி 2ஆம் வருகையில அவர் நம்மளை போன்ற சகோதர சகோதரிகளை வைத்துதான் எதை சுத்தம் பண்றாரு? இந்த பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில இருக்கிற சியோனா இருக்கிற நம்மளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஏசாயா 45 1 முதல் 6 வசனம் வாசிச்சிட்டோம். அந்த வெண்கல தாட்பாட்களை எல்லாம் உடைச்சு நம்ம வெளிப்படுத்தல கூட பார்க்கிறோம். வெண்கல தாட்பாட்களை உடைத்து, படிச்சிருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் படிங்க. படிக்கலையா? 2ஆம் அதிகாரத்துல வரும் நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரமா? சரி, ஓகே. அப்ப அந்த மாதிரி பொக்கிஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்றாருங்க? எடுத்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன பொக்கிஷத்தை கொடுக்கிறாருன்னா, உண்மையான சத்தியம் என்னும் பொக்கிஷத்தை வெண்கல தாட்பால்கள் பூட்டிப்பட்டிருந்த இந்த மறைபொருள்கள் எல்லாம் என்ன பண்றாரு? இப்ப 3ஆம் அதிகாரத்துல என்ன வருது? படிங்க. வெண்கல தாட்பாட்கள் எல்லாம் உடைத்துன்னு வருமே.
ம் அது இங்க எங்க வருது? ஏசாயா 45 ம் 4. 4. நாலுலயா வருது? ஓகே. அப்ப அந்த வெண்கல தாட்பாட்கள் போட்டு பூட்டப்பட்டிருக்கிற இந்த பொக்கிஷமான சத்தியங்கள் எல்லாம் இப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இவ்வளோ அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க? கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஜெரமியா 50ஆம் அதிகாரத்துல 51ஆம் அதிகாரத்துல இந்த பாபிலோனுக்கான பேரழிவை பத்தி சொல்றாரு பாருங்க. படிங்க. 50ல 1ல படிங்க. 1:15. ஓகே, ரைட். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அதில் ஓகே ஓகே. நீங்க எங்கேயோ அதெல்லாம் இல்ல, அது வெண்கல தாட்பாட்களை உடைத்து பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வசனம் வரும். நான் தேடி தரேன். சரி, இப்ப நீங்க இதை படிங்க. 50ல படிங்க, ஜெரமியாவில். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கோ கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேர் வெட்கப்பட்டது, மொராதா நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இளைச்ச அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசத்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும். அதிலே குடியிருப்பார் இல்லை. மனுஷரோடு மிருகங்களும் ஓடி போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூத புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, அப்படி 21 படிங்க. தேசத்துக்கு விரோதமாகவும் பேக்கோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்பட்டி எப்படி விரித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதில் சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டு போனாய். நீ கர்த்தரோட யுத்தம் கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து நம்முடைய சினத்தின் அஸ்திராதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். ஓகே, அப்படி 51ல 7ல இருந்து படிங்க. பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினதுன்னா போதையை ஊத்தி பொய்யான சத்தியங்கள் எல்லாம் கொடுத்து அருவறுப்புகளுக்குள்ளாக நடத்தி இருக்குது அப்படிங்கறது சொல்றாரு. படிங்க. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சகதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள். அப்ப நம்ம போய் ஒரு முயற்சி பண்ணலாம் பாருங்க, இதெல்லாம் தப்பா இருக்கிறியே சரியாகுன்னு முயற்சி பண்ணலாமா? ஆனா திருந்தவே மாட்டாங்க. பிசின் தைலம் போட சொல்லுது, திருந்தவே மாட்டாங்களாம். படிங்க. பாபிலோன் சகதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி அது குணமாகவில்லை, அதை விட்டுருங்க. அதெல்லாம் சரியாகாது. அத பேரழிவுக்குள்ளதான் போகணும். அதனால நாம என்ன பண்ணணும்னா ஒரு முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி அது போக்கிலே போகணும்னு விட்டுறணுமா? சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அப்ப நம்முடைய தேசம் எது? கானான், பரலோக கானானுக்கு போகணும். சரிங்களா? படிங்க. பாருங்க, தன்னையே தேவனுக்கு நிகரா உயர்த்தி அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்ட ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அதுல 50ல 15 16 படிச்சிருங்க. அதற்கு விரோதமாக சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது செய்வது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள்.
விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அறிவாளை ஓகே, அப்படியே 51ல 11 10 11 படிச்சிருங்க. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாய கர்த்தரின் செயலை சீயோனிலே விவரிப்போம் வாருங்கள். அம்புகளை துரத்துங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. பாத்தீங்களா, மேதோ பெர்சியர்களுடைய அந்த ராஜாக்களின் ஆவியை எழுப்பி அதுக்கு ஒரு பேரழிவை கொடுக்க போறார். அப்ப மேதோ பெர்சியர்களுடைய ராஜாக்கள் யாரு? சூரியன் உதிக்கும் திசையில இருக்கும் ராஜாக்கள் யாருங்க? அவர் ராஜா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள். யார் அந்த ராஜாக்கள்? லேக்கன் 44. இந்த 1,44,000 பேரை வச்சுதான் இந்த பாபிலோனுக்கு பெரிய ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. விசேஷ விதமா உயிர்த்தெழுந்து போன பரிசுத்தவான்கள்ல உயிரோடு இருக்கிற நம்மளை வச்சுதான் பண்ண போறாராம். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. சரிங்களா? அதனாலதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குன அப்படிங்கிறதெல்லாம் வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்ப கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜா இல்ல, ராஜாக்கள். அப்ப நம்மலாம் ராஜாக்கள். இந்த ராஜாவுக்கெல்லாம் ஒரு ராஜா தான் சைரஸ், சூரியன், நீதியின் சூரியன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஏசாயாவில், ஜெரமியாவில் அப்படியே 51ல 29 30 படிச்சிருங்க. 33 வரையும் படிங்க. 29ல இருந்து பாபிலோனுக்கு விரோதமாக வரும்படி வில் வீரரை அழையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள். ஒருவரையும் தப்ப விடாதீர்கள். 51 அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். பாபிலோன் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல். பாருங்க, பாபிலோனுடைய பராக்கிரமசாலிகள் தான் அதை வழி நடத்துகிற அந்த போதகர்கள், வழி நடத்துறவங்க எல்லாம், அவங்களாலாம் எதுவுமே நிக்க முடியாதான், ஓடி ஒளியணும். இது நாகும்லயே இருக்கு, அது பின்னாடி படிக்கலாம். படிங்க. யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளால் ஆனார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்திர முனை துவங்கி அவருடைய பட்டணம் பிடிக்கப்பட்டது என்றும் குறைவழிகள் அகப்பட்டு போய் நாணல்கள் அக்னியால் சுத்தரிக்கப்பட்டது என்றும் மித்த மனுஷர் கலங்கி இருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அந்தர்காரன் மேல் அந்தர்காரனும் தூதன் மேல் தூதனும் ஓடுகிறான். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். பாருங்க, பாபிலோன் யாருன்னா ஆர்சி, பாபிலோன் குமாரத்தி புரட்டஸ்டாண்ட். படிங்க. மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில அறுப்பு காலம் வரும். அவங்களுக்கான அறுவடை, அந்த கலைகளுக்கான அறுவடையை கொண்டு போய் எங்க போய் வைக்கணும் பார்த்தோம்? அர்மகதோன் யுத்தத்துல கொண்டு போய் மிதிக்கப்படணும் இல்லையா? அது ஒண்ணு இல்லாம அழிக்கப்படணும் இல்லையா? அது 7வது வாதை வரும்பொழுது ஆல்மோஸ்ட் அது ரெடியாகி அது அழிவுக்குள்ள போயிடும். ஆனா 6வது வாதையில இதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யார? நம்மள. அவங்களை அழிக்கிறதுக்காக நம்மளை தான் இப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? 33 வரையும் முடிச்சிட்டீங்களா? படிங்க. பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஓகே. அதுல 50ல 45 46 படிச்சிருங்க. 50ஆம் அதிகாரம் 45. ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் அவர் கல்தேய தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்து இழுப்பார்கள். பாருங்க, மெய்யாகவே அந்த மந்தையின் சிறியவர்கள், சிறு மந்தையே யாருங்க? நம்ம. அவங்களை என்ன பண்ணுவாரா? பிடித்து இழுப்பார்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்து இழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாவரங்களையும் அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிப்பட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். எல்லா தேசத்திலையும் அது ஒண்ணு இல்லாம, இந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பும் ஆர்சி அமைப்பும் ஒண்ணுமே இல்லாம போயிருங்க.
அதுக்கு மெயினா ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதான் வெளிப்படுத்தல் 17ல 12 15 தெரியல. அந்த கொஞ்ச காலத்துக்கு அந்த கிறிஸ்து திரும்பவும் தலையெடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் முற்றிலும் பேரழிவுக்குள்ள இது போகும். சரிங்களா? அதாவது 17ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து படிங்க. 49 ம் 12ஆம் வசனம். ம் கண்ட 10 கொம்புகளும் ம் 10 ராஜாக்களாம். ம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இது இன்னும் நடக்கல. சரிங்களா? அந்த ஈரோப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த முழு 8G நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. சரிங்களா? அது இல்லாம இன்னும் சேர்ந்து என்ன பண்ணணும் பாருங்க. படிங்க. இன்னும் இவர்கள் ராஜ்யம் பெறவில்லை. ம் இவர்கள் மிருகங்களுடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார். அப்ப போப்பினுடைய தலைமையில ஈரோப்பு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆதிக்கம் பண்ணணும். அது வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. இது நடந்த பிறகுதான் பாபிலோனுக்கு அந்த ஆர்சிக்கும் போப்பு மார்க்கத்துக்கும் ஒரு பேரழிவு நடக்கும். சரிங்களா? இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப இந்த 45 46 முடிச்சிட்டீங்களா இங்க? ஓகே. அப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 2 3 வசனத்தையும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. ம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அப்ப மகா பாபிலோன்ங்கிறது ஆர்சி விழுந்தது, திரும்ப விழுந்ததுன்னாக்க அது புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ரெண்டுமே உழுவ போகுதுங்கிறதா சொல்றாரு. படிங்க. பேய்களுடைய குடியிருப்பும் ஆ, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. ம், அவனுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். ம், பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். ம். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யங்களானார்கள் என்று விளம்பினார். அப்படியே 16வது வசனம் 18ல 16. ஐயோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். 22 23 படிங்க. அதுலயே 18ல. சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் அப்ப கேட்கப்படுவதில்லை. அவங்கள வழி நடத்துற இந்த எக்கால சத்தம் இதெல்லாம் என்னன்னா அவங்க கடவுள் வழி நடத்துறதா வச்சிருக்கிற அந்த போதகர்கள், ஃபாதர்கள், பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் இனிமே ஒண்ணுமே வருமானம் இல்லைன்னு வெளியேறிடுவாங்க. அதெல்லாம் அமெரிக்காவில், யூரோப்பு நாடுகள்லாம் ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு. இப்ப இருக்கிற இடம் கொஞ்சம் 1 2 இடத்துலயும் அது நடக்க போகுது. அது தண்ணீர் முற்றிலுமே வற்றி போயிருச்சுன்னா அங்கே சுரமண்டலக்காரர்லேருந்து போதிக்கிறவர்லேருந்து வழி நடத்தவர் எல்லாமே ஓடி போயிடுவாங்க. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. ம் எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் அப்ப கேட்கப்படுவதும் எந்திர சத்தம்னா என்னன்னாக்க மாவு அரைக்கிறது. அப்ப கோதுமையில இருந்து மாவு அரைச்சி தான் ரொட்டி சுடணும். அப்ப மாவு அரைக்கிற அந்த சத்தியத்துக்குள்ளான தேடுதல் அங்கே முற்றிலுமே ஜீரோவாயிரும், இருண்டு போயிருக்கும். அதுதான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற மற்ற யூரோப் நாடுகள்ல பைபிளே இல்லாம போயிருச்சு. பைபிள் படிக்கிறதே இல்லாம போயிருச்சு. அப்புறம் எங்க சத்தியத்தை தேடுறது? சரிங்களா? மாவரைக்கிற இயந்திரம் இல்லாம போயிரும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. சத்தியமே இருக்காது. விளக்கு பைபிளே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை கூட வந்துடும். அதான் இருண்ட காலத்துக்குரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. தொடர்ந்து வாசிங்க. அங்கே சபைங்கிற ஒரிஜினல் லேக்கன் சத்தியவாதிகளினுடைய அந்த விஷயம் ஒருத்த கூட அங்கே மணவாளன் கிறிஸ்துவும் இருக்க போறது இல்ல. 1,44,000 பேரும் வெளியே வந்துருவாங்க. காரணம் என்னன்னா, தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவளை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டாரு. 8வது வசனத்தையும் வாசிங்க. அதுல 18. அவளுக்கு வரும் வாதைகள் ஆகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினி நாளை சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அந்த நியாய தீர்ப்பு, பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆகவே இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும் போதுதான் அதுல 4வது வசனத்தை வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஜகரியா 2:7 கூட பாக்குறோம். பாபிலோன் குமாரஸ்தீன்
நீனா விடுவிச்சுக்க. இதெல்லாம் பாபிலோன் குமாரஸ்தி ஆர்சி புரொட்டஸ்டாண்ட் மத்தியில இருக்கக்கூடிய சியோன். நம்மலாம் அந்த பாத்திரம், தேவனுடைய பாத்திரம், அருவருப்புகளின் பாத்திரமா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவளை விட்டு நீ வெளியே வான்னு சொல்றாரு. பிடிச்சி இழுத்துக்கிட்டுலாம் வரமாட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி இங்க என்ன சொல்லிட்டாரு? உன்னை நீனா விடுவிச்சுக்கணும்னு. ஈஸியா விடுவிச்சுக்கிட்டு வெளியே வந்துடலாம். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தியம் கிடைச்ச உடனே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாகி வந்துடணும். சரிங்களா? ஜெரமியா 51:6 ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவில் இருந்து ஓடி அவர் இப்ப அந்த 6ஆம் வாதை காலகட்டம் தண்ணீர் போவது நின்னு போச்சு. அப்ப பழி வாங்குற காலகட்டம் வந்துருச்சு. நிச்சயமாகவே இது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்குங்கிறத உணரும் பட்சத்துல நாம என்ன பண்ணணும்? நாம அவளை விட்டு வெளியே வரணும். ஜகரியா 2:7 படிச்சோம். பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். 8வது வசனம். பிற்பாடு பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை நம்மளை கொள்ளையிட்டு பொய்யான மார்க்கத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பொய்யான வழிநடத்தல் முறைமைகள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அங்க வந்து 2ஆம் வருகையில வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உங்களை தொடுகிற படிங்க. நீங்க விடுதலையாக்குறதுக்கு ஒத்தி மனசை வச்சுட்டு வெளியே வாங்க. இந்த கல்லறை, இந்த ஸ்கூலு, கல்யாணம் இதை வச்சுதான் மிரட்டுவாங்க. சரிங்களா? இது 3 விட்டா வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சரிங்களா? ஆகவே உன்னை நீ விடுவிச்சுட்டு வா. உன்னை தொடணும்னு நினைச்சா யாரை தொடர மாதிரியா? ஆகவே தைரியமா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிற அவரை நம்பி பிற்பாடுதான் மகிமை. இப்ப நம்மளுக்கு இல்லை. அந்த மகிமைக்குரிய பாத்திரவான்களாகிறதுக்கு நாம் விடுதலையாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம். ஆகவே இந்த பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற இந்த 1,44,000 பேரே, இந்த அழைப்பு தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு. எங்க அழைச்சிருக்கிறாரு? பரலோகத்துக்கு. அந்த பரலோக அழைப்பை காதுக்கு விழுவுதா? வாங்க ஐயா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா? கூப்பிட்டா சகோதர சகோதரிகளே, அவருடைய அழைப்பின் மேன்மைக்குரிய அந்த ஒரு பாத்திரவான்கள் ஆகும்படி வெளியே வாங்க. படிங்க. சரி, இது வந்து அது ஃபைனல், முற்றிலுமே அழிவுக்குள்ள போகும். இந்த 7வது வாதையில தான் முற்றிலும் அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு தயாராகிற விஷயத்தை தான் இப்ப நம்ம பாடமா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அழிவுக்குள்ள போகுதுங்கிறது 7வது வாதை. இப்ப நம்மளை தயார் பண்ணி தான், நம்மளை வச்சுதான் அவங்களை அழிக்க போறாரு. இதுதான் வசனம், சத்தியம். அந்த வகையில நம்மளுக்கான அற்புதமான அழைப்பை, பரலோக அழைப்பை, ஒரே அழைப்பை, பரிசுத்த அழைப்பை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கான வாய்ப்பு 1,44,000 பேர். ஆல்மோஸ்ட் அதுல ஏறக்குறைய 1,30,000 பேருக்கு மேல 1914 முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 12,000 பேருக்கான ஒரு வாய்ப்புல தான் இந்த 110 வருஷமா நம்மளுக்கான அழைப்பு. 1914 இருந்து இன்னைக்கு என்னங்க 2025, 111 வருஷத்துக்கு 12,000 பேருக்கான வாய்ப்புல தான் நம்மளுக்கான ஒரு அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுவுமே மிஸ் ஆக போகுது, அதுவுமே முடிய போகுது. இந்த 6ஆம் வாதை முடியும் போது என்ன ஆயிடுச்சுங்க? 7வது வாதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டார்? எல்லாம் முடிந்தது, ஆலயம் திறக்கப்பட்டு உள்ள போவதற்கான எல்லா விஷயங்களும் ஆயிற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். ஆகவே இந்த 7ஆம் வாதைக்கு முன்பாக தேவன் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல சத்தியத்திற்குரியவர்களை அங்கிருந்து வெளியேறுகிறார். அதே மாதிரி அந்த பேரழிவுக்குள்ளாக வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதிலுமே, ஆர்சி புரொட்டஸ்டாண்ட் மத்தியில இருக்கிற எல்லாரும் மத்தியிலுமே அங்கே வறட்சி ஏற்பட்டிருக்கு, சத்திய வறட்சி ஏற்பட்டிருக்கு. சத்தியம் இல்லை, அங்கே மக்கள் போவதும் தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து நாம் அவர்கள் மத்தியில நம்ம தேவனுடைய பாத்திரமா இருக்கிற பட்சத்துல அவளை விட்டு வெளியே வரலாம். அவளுக்கு போட வேண்டிய மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாச்சான், அதெல்லாம் சரியாகாதான். சரிங்களா? அங்க இருந்து நான் சரி பண்ணிட்டு வரலாம்னு நினைக்காதீங்க, அது குணமாகாது. சரிங்களா? அது பாபிலோனா இருக்கலாம், பாபிலோன் குமாரத்தியா இருக்கலாம். அவளை விட்டு நீ அந்த அழிவுக்குள்ள போகாம
வெளியே வா என்ற ஒரு அழைப்புக்குள்ளாக நாம் தொடர்ந்து 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுடைய தெய்வீக அழைப்பினுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பாடத்துக்குள்ளாக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கூடுகைக்குள்ள போகலாம். சரிங்களா? இப்ப பாபிலோனுக்கான ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்கிறதுனாலதான் தேவன் இப்ப இந்த கடைசி காலகட்டத்துல நம்மளை இப்படி அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்பு பரலோக அழைப்புக்குரியதா இருக்கு. ஆகவே அந்த ஒரு வகையில நம்ம வருகிற வாரங்கள்ல மற்ற ஏனைய காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து தேவனுடைய 2ஆம் வருகை, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்புல நாம் முழு தயாரிப்போடு நம்மளை சரி பண்ணி அதற்கேற்ற ஓட்டத்தில் நாம் ஓடுவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.